ஹாய் கெஸ் பீஸ்மேக்கர் சீசன் 2 எபிசோட் 4 இருந்து ஃபினாலே வரை ஒரு கிளியர் கட்டான பிரேக் டவுன் பார்த்துருவோம். ஃபினாலே நிறைய பேர் ஆக்ஷன் பேக்கடாகவும் கொஞ்சம் டிஃபரெண்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க. ஆனால் டிசியோட ஃபியூச்சருக்கான அடித்தளமாகவும் அடுத்து பீஸ்மேக்கர் அண்ட் பீஸ்மேக்கர் சுற்றி உள்ள கேரக்டர்ஸ்க்கான எமோஷனை ஃபாலோ பண்ணி இந்த எபிசோட் போயிடுச்சு. இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. சரி வாங்க பிரேக் டவுன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எபிசோட் 4 ஓப்பனிங்ல நம்ம டிமென்ஷன்ல 35 வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. நம்ம பீஸ்மேக்கர் ஃபேமிலிக்கு அந்த குவாண்டம் அன்ஃபோல்டிங் சேம்பர் எப்படி கிடைச்சிருந்ததுக்கான ஒரு சின்ன ஆரிஜின் இந்த இடத்துல காமிக்கப்படுது. கிறிஸோட அப்பா கீத் இவங்க 3 பேருமே கிறிஸோட தாத்தா வீட்டுக்கிட்ட இருக்க காட்டுக்கு ஹண்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப வேற ஏதோ டிமென்ஷன்ல இருந்து ஒரு சின்ன ஏலியன் அந்த குவாண்டம் அன்ஃபோல்டிங் சேம்பர் யூஸ் பண்ணி இந்த காட்டுக்கு வந்திருக்கு. ஆக்சுவலி கிறிஸோட அப்பா அதை கொன்னுட்டு அதுல இருக்க குவாண்டம் அன்ஃபோல்டிங் சேம்பருக்கான டிவைஸ் எடுத்துக்கிறாங்க. அதை நம்ம கிறிஸ் எடுக்கிறாரு. ஆக்சுவலா ஏலியன் சாவும் ரொம்ப பாவமா இருக்கும். இந்த இடத்துல கிறிஸ் அவங்க அப்பா அந்த ஏலியன் கொல்லாம தான் தடுப்பாரு. ஆனா அது புரிஞ்சுக்காத கிறிஸோட அப்பா தற்கூரி எனக்கே ஆர்டர் போறேன்னு பீஸ்மேக்கர் அடிப்பாரு. ஆக்சுவலி எந்த அளவுக்கு ஒரு ஒஸ்ட் பேரண்ட்னு இந்த இடத்துல காமிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு அப்பாவும் இருக்கக்கூடாது ஒரு எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கொடுத்திருக்காரு ஜேம்ஸ்க்கு. அடுத்து கிறிஸோட ஃபேமிலிக்கு இப்படி இந்த குவாண்டம் அன்ஃபோல்டிங் சேம்பர் கிடைச்சிருக்கு. இப்போ அப்படியே பிரசன்ட் டேக்கு வந்தோம்னா ஆர்கஸோட ஃபோர்ஸ் ஆல்ரெடி கிறிஸோட வீட்டுக்கு வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடுல போர்டோ, எக்கனாமஸ், ஜூடோ மாஸ்டர், ரெட்ஸ் அண்ட் வைல்டு, ஃபியூரி இவங்க எல்லாருமே இங்க வேன்ல வந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஃபன்னான கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும். இந்த இடத்துல எக்கனாமஸுக்கும் ஜூடோ மாஸ்டருக்கும் ப்ரீவியஸ் சீசன் நடந்த விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கடத்துல இங்க இருக்க எல்லாருமே லோடன் பேச ஃபியூரி காண்டை எல்லாருமே வாயை மூடுங்களான்னு திட்டுறாங்க. இதுக்கடையில இவங்க யாருக்குமே தெரியாம எக்கனாமஸ் என்ன பண்ணுவார்னா பீஸ் மேக்கருக்கு மெசேஜை டைப் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இங்க எப்படி நம்ம கிறிஸ் சைடு வந்தோம்னா அவர் அமைதியா அவரோட பெட்ல படுத்திருப்பாரு. அப்பதான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுவாரு. சீலிங்ல புல்லட் ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும். அவர் ஆல்ரெடி குடிபோதையில இருந்ததுனால இதை நோட் பண்ணி இருக்க மாட்டாரு பெருசா. சரிட்டு ஈகிளை தேடி போறாரு. அது ஃப்ரிட்ஜ்ல இருக்க ஃபுட் எல்லாம் மேஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்துல என் சாப்பாடுல நீ சாப்பிட்றே ஈகிளிட்ட ஒரு சைடு சண்டை வளர்த்துக்கிட்டு இருக்க. எக்கனாமஸோட மெசேஜ் கிறிஸுக்கு இங்க வந்துடுது. அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காருன்னு இவர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுல ஆர்கஸ் இங்க வராங்கன்றது புரிஞ்சிடுது. உடனே இங்க இருந்து ஓடுறாரு. போய் அந்த குவாண்டம் அன்ஃபோல்டிங் சேம்பருக்கான அந்த டிவைஸை எடுத்துக்கிட்டு ஈகிளியை கூப்பிட்டுக்கிட்டு இவர் இந்த வீட்டோட பேக்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆக ஆர்கஸ் கரெக்டா இங்க வந்துடுறாங்க. கிறிஸ் போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டை சுத்தி வளைக்கிறாங்க. காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க கிறிஸை ஜூடோ மாஸ்டர் ஃபாலோ பண்ணி சண்டை போட ஆரம்பிக்கிறான். இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு சண்டை போகுது. ஜூடோ மாஸ்டர் என்னதான் கிறிஸ் அடிச்சாலும் திருப்பி அவன் ஏஞ்சி வந்துடுறான். திருப்பி அப்படியே கிறிஸோட வீட்டுக்கு வந்தோம்னா இந்த இடத்துல எக்கனாமஸ் கூட ரெட்ஸ் அண்ட் வைல்டு தான் டீம் அப் பண்ணி வச்சிருப்பாங்க. இது நம்ம போர்டோ பார்த்த வேலை தான். ஆனா எக்கனாமஸ்க்கு இது பிடிக்காது. இந்த இடத்துல ரெட்ஸ் அண்ட் வைல்டு நம்ம ஈகிளோட கக்காவை தின்னுட்டு அது என்னென்னலாம் சாப்பிட்டுருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எக்கனாமஸ்க்கு ஒரு சைடு காண்ட் ஆகுது. இதுக்கு ஒரு போஸ்ட் கடைசினே ஜேம்ஸ்க்கு வச்சிருப்பாரு இந்த எபிசோட எண்டிங்ல. இங்க ரெட்ஸ் அண்ட் வைல்டு அந்த கக்காவை தின்னுட்டு என்னெல்லாம் தின்னு சொல்றதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்லுவாரு லிஸ்ட்ல. சொல்லப்போனா நம்ம ஈகிளி ஒன்னுத்தையும் விட்டு வைக்கிறதுல எல்லாத்தையும் மெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன ஃபன்னான போஸ்ட் கிரிப்ஷனா இது இருக்கும். ஆக்சுவலி இந்த இடத்துல ஈகிளி பறக்குது நம்ம ரெட் சைடு வேர்ல்டு பார்த்துட்டு ஆக்சுவலி ஷூட் பண்ண ட்ரை பண்ணுவாரு. ஆனா எக்கனாமஸ் இங்க யாரும் இல்லாத நேரம் பார்த்து நம்ம எக்கனாமஸ் ரெட் சைடு வேர்ல்டு கீழே தள்ளி விட கீழே இருக்க கல்ல மோதி ரெட் சைடு வேர்ல்டு மயங்கிடுறான். திருப்பி நம்ம கிறிஸ் ஜூடோ மாஸ்டர் ஃபைட்டுக்கு வந்தோம்னா ஆக்சுவலி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு ஒரு பள்ளத்துல போய் விட ஜூடோ மாஸ்டர் மேல நம்ம கிறிஸ் விழுந்து ஜூடோ மாஸ்டர் அங்கேயே மயங்கிடுவான். கிறிஸ் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவான். கிறிஸ் இங்க அடிபாய்க்கு ஹெல்ப் கேட்டு மெசேஜ் பண்ணுவாரு. லொகேஷனுமே அனுப்புவாரு. அடிபாய் அந்த மெசேஜையும் பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களோட செக்யூரிட்டி கன்சல்டன்சிக்கான ஆடு ஒரு மேகசைன்ல வந்திருக்கும். அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை போட்டோ எடுத்துப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பணும் எடுத்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் லவரான கியோக்கு தான் அனுப்புவாங்க. அந்த சாட் ஹிஸ்டரியை பார்த்தா தெரியும் கடைசி வரையும் இவங்க 2 பேரும் சண்டை தான் போட்டிருக்காங்க. பீஸ் மேக்கரோட ஹெல்ப் கேட்கிற மெசேஜ் வந்தோடனே இவங்க இங்க கிளம்பிடுறாங்க. திருப்பி இங்க கீழே விழுந்து இருக்கிற ரெட் சைடு வேர்ல்டுக்கு வந்தோம்னா அதால் பொறுமையா கண்ணு முழிக்கிறான். எக்கனாமிஸ்ட் என்ன நடந்ததுன்னு கேட்க எக்கனாமிக்ஸ் இந்த உருட்ட ட்ரை பண்றாரு. ஆனா இந்த மனுஷனுக்கு ஒழுங்கா போய் கூட சொல்ல தெரியல. அது எபிசோட் 7ல நீங்க பாப்பீங்க. ஆக்சுவலி இதுல எக்கனாமிக்ஸ் என்ன சொல்லுவாருன்னா நீ அந்த ஈகிள டார்கெட் பண்ணும்போது இன்னொரு ஈகிள் வந்து ஒன்னு அடிச்சு தள்ளிட்டுன்னு சொல்லுவாரு. இந்த இடத்துல ரெட் சைடு வேர்ல்டு ஒன்னு சொல்லுவான். அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஈகிள்ல சாலிட்டரி கிரீச்சர்ஸ் தனிமையா தான் இருக்கும். அப்படி அதுங்கெல்லாம் ஒன்னா இருக்குன்னா அதுதான் பிரைமல் ஈகிள். அதுதான் எல்லா ஈகிளையும் கண்ட்ரோல் பண்ணுது. அதை கொள்றதான் என் வாழ்க்கை லட்சியம்னு சொல்லிட்டு ரெட் சைடு வேர்ல்டு ஒரு சைடு நிறைய பேச ஆரம்பிச்சிருவாரு. இங்க ஃபியூரியும் போர்டோவும் அந்த குவாண்டம் அன்ஃபோல்டிங் சேம்பருக்கான டோரை கண்டுபிடிக்க அதோட பாஸ்வேர்டை பிரேக் பண்றதுக்காக நம்ம எக்கனாமஸ் கூப்பிடுறாங்க. எக்கனாமஸ் நினைச்சா ஈஸியா அந்த டோரை ஓபன் பண்ணிடலாம். பட் அவர் வந்து கிறிஸ மாட்டியோட கடை சும்மா பேசி நேரத்தை கழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஃபைனலா அந்த டோரை ஓபன் பண்றதுக்கான டிவைஸ் எடுத்து வரதுக்காக அவரோட வேனுக்கு வராரு. அப்படி இந்த சைடு வந்தோம்னா கிறிஸ் என்ன பண்ண லொகேஷனுக்கு அடிபாய் வந்துடுறாங்க கார் எடுத்துக்கிட்டு. அதுல கிறிஸும் ஈகிளியும் அந்த கார்ல ஏறி தப்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல கிறிஸ் விஜிலண்டி கால் பண்ணி ஒரு டோர் வாங்கிட்டு வர சொல்லுவாரு அவங்களோட தாத்தா வீட்டுக்கு. ஆக்சுவலி இப்ப கிறிஸ் காட்டுக்குள்ள இருக்க தன்னோட தாத்தா வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. போகும்போது அடிபாய் இந்த சேம்பர் எப்படி கிடைச்சன்ற விஷயத்த சொல்லுவாரு. அப்ப அடிபாய் கேட்பாங்க அந்த டோர் உங்க அப்பா கிரியேட் பண்ணலையா, உங்க அப்பா சூப்பர் ஜீனியஸ் கிடையாதுன்னு. அந்த இடத்துல கிறிஸ் சொல்லுவாரு அந்த 10வது தாண்டல அவரு மல்டி சக்சஸ் பண்றதுக்கான டோரை கண்டுபிடிக்க போறாருன்னு கலாய்ப்பாரு. அப்ப அவனோட ஹெல்மெட் உங்க அப்பா தானே கிரியேட் பண்ணாருன்னு சொல்லிட்டு அடிபாய் கிறிஸ்ட கேட்க அந்த இடத்துல அது காம்ப்ளிகேட்டட்ன்ற மாதிரி சொல்லுவாரு. அது ஃபுல்லா சொல்லிருக்க மாட்டாரு அந்த இடத்துல. அப்ப பீஸ் மேக்கரோட ஹெல்மெட், ரெட் டிராகனோட சூட் இதெல்லாம் யார் கிரியேட் பண்ணிருப்பான்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வர செய்யுது. ஃபர்ஸ்ட் சீசன்ல கிறிஸோட அப்பா தான் ஜீனியஸ் மாதிரி புஷ் பண்ணிருப்பாங்க. இப்ப ஒரு ஜீனியஸ்ன்ற மாதிரி இந்த சீசன்ல சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இருக்க பேக் ஸ்டோரி லேட்டரா சொன்னாதான் உண்டு. அது கன் சொல்றாருன்னு பார்ப்போம். இப்ப கிறிஸும் அடிபாயும் கிறிஸோட தாத்தா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அந்த சேம்பரை ஷிஃப்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் போறாங்க. இப்ப இந்த இடத்துல கிறிஸ் அடிபாயிட்டு நிறைய விஷயத்த சொல்லுவாரு. அந்த குவாண்டம் அன்ஃபோல்டிங் சேம்பர் மூலமா இன்னொரு யூனிவர்ஸ்க்கான டோர் எப்படி கண்டுபிடிச்சேன், அவர் கண்டுபிடிச்ச அந்த யூனிவர்ஸ் நல்ல யூனிவர்ஸா இருக்கு, அவங்க அப்பாவும் அவங்க அண்ணனும் உயிரோட இருக்காங்கன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. மோஸ்ட்லி நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ல பார்த்து தான் இங்க அடிபாயிட்ட அவர் மென்ஷன் பண்ணுவாரு. ஆனா அடிபாயோ கிறிஸுக்கு மூளை குழம்பிடுச்சுன்ற மாதிரியான ஒரு தாட்ல தான் இருப்பாங்க. இதுக்கிட்ட எக்கனாமிக்ஸ் கிறிஸுக்கு கால் பண்ணி
ஈகிளியை காப்பாத்தினது நடந்த இடத்தையும் சொல்லிட்டு அந்த டோரை நான் ஓப்பன் பண்ண போறேன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இந்த இடத்துல கிறிஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கூட அந்த டோரை நான் ஷிஃப்ட் பண்ணிடுறத சொல்றாரு. எக்கானமஸும் உள்ள போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு நேரத்தை கடத்துறாரு. எக்கானமஸோட டீம் மெம்பர்ஸ் காண்ட் ஆகுறாங்க. இங்க இந்த இடத்துல கிறிஸ் அவரோட தாத்தா வீட்டுக்கு வந்து அந்த டோரை ஷிஃப்ட் பண்றதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. அந்த டிவைஸ் ஓப்பன் பண்ணி இந்த டோரை ஷிஃப்ட் பண்றதுக்கான செட்டிங்ஸ் செட் பண்றாரு. அடிபாயோ அந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிடுறாரு. பிகாஸ் இந்த டோர் ஷிஃப்ட் ஆகும்போது ஒரு மிகப்பெரிய வேவோட பிளாஸ்டே ஆகும். அதனால தன்னோட ஃப்ரெண்டான அடிபாய்க்கு ஏதாவது ஆகக்கூடாதுன்னு அவர் பாக்குறாரு. இங்க எக்கானமஸ் முடிஞ்ச அளவுக்கு டைமை கடத்திருப்பாரு. ஆனா இங்க டீம் மெம்பர்ஸோட பிரஷர்னால வேற வழி இல்லாம டோர் ஓப்பன் பண்றதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றாரு. இங்க டோரும் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி இந்த சீன் பேரலா நடந்துகிட்டு இருக்கும். இங்க இந்த இடத்துல டோர் ஓப்பன் பண்ணா டோர் உள்ள இருக்காது. ஏன்னா டோர் இங்க ஷிஃப்ட் ஆயிடும். உள்ள வேற ஒரு நார்மலான ரூம் தான் இருக்கும். ஆனா இங்க கிறிஸ் சைடு வந்தோம்னா அந்த டோர் ஷிஃப்ட் ஆகி ஒரு மிகப்பெரிய வெடிப்பே ஏற்படுதுங்க. ஒரு வழியா இப்ப வந்த பிரச்சனை வந்து கிறிஸ் எஸ்கேப் ஆயிருக்காரு. இந்த இடத்துல போர்டோ ரிக் ஃபிளாக் ரிப்போர்ட் பண்றாங்க. பெருசா ஒன்னும் இல்ல, ஒரு நார்மல் ரூம் தானே. ஆனா ரிக் ஃபிளாக் பீஸ் மேக்கர் ஏதாச்சும் பிடிச்சே ஆகுன்ற ஒரு கான்ல இருக்காரு. ஒரு நார்மல் ரூமுக்கு எதுக்கு பேட்டர்ன் லாக்குன்னு கேள்வியை கேட்டுட்டு அடுத்து ஹார்கோட்டோட அட்ரஸ் ஆர்கஸ்லயே கேட்கறாரு. இங்க ஹார்கோட் பக்கம் வந்தா குடிச்சுட்டு திருப்பி பார்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்களை பார்க்க ரிக் வந்திருக்காரு. ஆக்சுவலி ஹார்கோட்டும் ரிக்கும் பேசுற கான்வர்சேஷன் ஃபுல்லாவே ஹார்கோட் ரிக்க சார் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனா ரிக் என்ன சார்னு கூப்பிடாத, என்ன ரிக்னே கூப்பிடுன்னு அவர் சொல்லுவாரு. அப்பதான் ஹார்கோட் க்ளோஸ் ஆவாங்க. இவர் கேட்கிற வேலை செஞ்சு கொடுப்பாங்க. அதனாலதான் ரிக்னு கூப்பிட சொல்லி சகஜமா பேச சொல்றாரு. இந்த இடத்துல ரிக் ஹார்கோட் ஹெல்ப் கேட்டு தான் வந்திருக்காரு. ஆனா அதை ஓப்பனா கேட்காம ஹார்கோட்டை ஃபர்ஸ்ட் ட்ரிகர் பண்ணி விடுறாரு. எப்படின்னா வாலர் உன்னை பிளாக் பண்ணதுனால எந்த ஒரு இன்டெலிஜென்ட் ஏஜென்சிலுமே உனக்கு எந்த காலத்துலயுமே வேலை கிடைக்காதுன்ற ஒரு விஷயத்த சொன்னோன்னே, ஆனா இது நியாயமே இல்ல, அவங்க பொண்ணு பண்ண தப்புக்கு என்ன எப்படி பிளாக் பண்ணுவாங்கன்னு இவங்க ரொம்ப காண்டாகிறாங்க. ரிக் இந்த இடத்துல எனக்கு ஒரு வேலையை செஞ்சு கொடு, நான் உன்னை உள்ள சேர்த்துக்கிறேன்னு சொல்லி ஹார்கோட்டை சொல்லும் போது ஹார்கோட் என்ன வேணாலும் நான் செய்வேன்னு சொல்றாங்க. சிம்பிள், ரிக்கு வேற எதுவும் வேணா, பீஸ் மேக்கரை பிடிக்கணும், அதுதான். அவர் இங்க கேட்க செய்யறாரு. அவங்களோட கான்வர்சேஷன்ல ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ரிக்கோட முதுகெலும்பு உடைஞ்சதா, இது கிரேச்சர் கமாண்டோஸ்ல கிளைஃபைஸ் அடி தான் அவரோட முதுகெலும்பு உடைக்கப்பட்டிருக்கும். அந்த ஈவெண்ட் இங்க மென்ஷன் பண்றாங்க. இது எல்லாமே சேம் யூனிவர்ஸ்ல நடக்கிற சமயத்தில் ஒரு குட்டி ரெஃபரன்ஸ். இங்க அப்படியே கிறிஸ்டன் அடிபயோட்ட வந்தோம்னா அந்த டோரை பார்த்து அடிபயோ வாயை பொழந்து நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்டன் அடிபயோ ஒரு மணி அமைதியா உட்காந்துருக்கும் போது அடிபயோ இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. தன்னோட செக்யூரிட்டி கன்சல்டன்சிக்கான ஆட் ப்ரோ சோல்ஜர்ன்ற ஒரு மேகசின்ல வந்ததை மென்ஷன் பண்ணுவாங்க. அப்பதான் கிறிஸ் இங்க ஒரு உண்மையை சொல்லுவாரு. அது டுபாகூர் மேகசின். அது டோட்டலாவே ஸ்கேம்னு சொன்னோன்னே அடிபயோக்கு ஃபுல்லா டிசப்பாயிண்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் அடிபயோ கிறிஸ்ட அந்த யூனிவர்ஸ் பத்தி கேட்பாங்க. கிறிஸ்து நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ல பார்த்து தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த யூனிவர்ஸ் தன்னோட பிரதரும் அப்பாவும் நல்லவங்களாவும் நல்லாவும் இருக்காங்க, நல்ல ஒரு ஃபேமிலியா வாழ்றாங்க. அங்க இருக்க கிறிஸோட லவ் லைஃப் நல்லா தான் இருக்கு. ஆனா அங்க இருக்க கிறிஸ் சரியில்லாதனால அந்த லவ்ன்ற பிரேக்கப்ல முடிஞ்சிருக்கு. அதனால ஹார்கோட் சீனியர் ரிக் ஃபிளாகோ லவ் பண்றாங்கன்ற வரையும் எல்லாத்தையும் சொல்லுவாரு. ஆனா இந்த இடத்துல அடிபயோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதை டிமென்ஷன்றது உண்மையானது நம்மளுக்கு தெரியல. நீ இந்த டோரை தாண்டி போற ஒரு உலகம் மூளை குழப்புற உலகமா இருந்தா என்ன பண்ணுன்றதான் கேட்பாங்க. ஆனா அடிபயோக்கு அது ரியலான்ற ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கப்புறம் கிறிஸ் அங்க நடந்தது, தன்னோட வேரியண்ட்டை கொன்னது, அவரோட ட்ரெஸ் போட்டு வந்ததுன்றது எல்லாத்தையும் மென்ஷன் பண்றாரு. இங்க இந்த யூனிவர்ஸ் வந்து கிறிஸ் கிளம்பிலான்ற ஒரு ஐடியால தான் இருக்காரு. ஹார்கோட் ஒரு ஆள்னால தான் அவர் இங்க இருக்காரு. இப்ப சொல்லப்போனா கிறிஸ் தன்னோட யூனிவர்ஸ் டார்க் யூனிவர்ஸா பாக்குறாரு. அந்த யூனிவர்ஸ் குட்டான யூனிவர்ஸா பாக்குறாரு. ஆனா ஆக்சுவலா கிறிஸுக்கு இங்க உண்மை தெரியல. அந்த யூனிவர்ஸோட சுயரூபன்றது போக போக தான் கிறிஸுக்கு புரியும் எது குட் எது பேடுன்னு. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது விஜிலாண்டி டோரை வாங்கிட்டு வந்துடுறாரு. அந்த மனுஷன் வந்து ஃபன்னா பேசிட்டு இருப்பாரு. நான் ஆல்ரெடி குவாண்டம் சேம்பர் உள்ள போயிருக்கேன்னு சொல்லிட்டு அப்ப கிறிஸ் ஹார்கோட்டுக்கு மெசேஜ் பண்ணுவாரு, மீட் பண்ணலாமான்னு. ஆனா ஹார்கோட் வந்து ஒரு கோட் வேர்டு சொல்லி என்ன மீட் பண்ண வராதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனா கிறிஸை பொறுத்தளவுக்கு அது கண்ணுக்கு தெரியாது. ஒரு பார்க்க சொல்லி அந்த பார்க்கு வர சொல்லிடுவாரு. விஜிலாண்டியோட கார் எடுத்துட்டு அந்த பார்க்குக்கும் அவர் கிளம்பிடுவாரு. ஹார்கோட்டோட வீட்டுக்கு வெளியில தான் ஆர்கஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட நான் கிறிஸை தான் மீட் பண்ண போறோம், ஒரு டீம் ரெடி பண்ணிட்டு கிறிஸை பிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கிளம்பி போறாங்க. இதுக்கிடையில நம்ம எக்கானமஸ் போன் நோண்டிக்கிட்டு இருப்பாரு. அவரோட போனை புடுங்க சொல்லி நம்ம ரிக் சொல்லிடுவாரு, அவன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்ட்டு. இங்க அப்படியே ரெட் சாண்ட் வைல்டுக்கு வந்தோம்னா அந்த கேட்டர் இருக்கிற துணியெல்லாம் ஒத்து போட்டு காட்டுக்குள்ள ஒரு ரிச்சுவல் பண்ணுது. நம்ம இந்த கேட்டர் ஜோக்கர் மாதிரி இருக்குன்னு நினைச்சோன்னா ஆக்சுவலி இந்த கேட்டர் இந்த இடத்துல மேஜிக் ஆக்சஸ் பண்ணுது. மேஜிக் ஆக்சஸ் பண்ணி ஈகிளை ட்ராக் பண்றாரு. ஈகிள் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு. அது கிறிஸோட தாத்தா வீட்டுக்கு தான் போகுது. இந்த செல்ல நம்ம கிறிஸ் பார்க் நோக்கி கார்ல போய்கிட்டு இருக்காரு. அதே ரோட்ல காட்டுக்குள்ள வாங்கியிருந்த ஜூடோ மாஸ்டர் ஏந்திரிச்சு அந்த ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் 4 முடியுது. அப்படியே எபிசோட் 5 வந்தோம்னா இந்த எபிசோட் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகுது. அதாவது சூசைட் ஸ்குவாட் முடிஞ்சு ஜூனியர் ரிக் ஃபிளாகோட ஃபியூனரல்ல இந்த ஸ்டோரி நடக்குது. ஹார்கோட்டுக்கு ரிக்குக்கும் இந்த இடத்துல நிறைய கான்வர்சேஷன் இருக்கும். இந்த இடத்துல அவர் ஜெனரல் கூப்பிட திருப்பி அவர் ரிக்குன்னு தான் கூப்பிட சொல்லுவாரு. இது நீங்க ப்ரீவியஸ் எபிசோட்ல அவர் ரிக்குன்னு கூப்பிட சொன்னதை பார்த்ததுல இருந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது. ரிக் அப்பவே அப்படிதான் இருந்திருக்காரு. இந்த இடத்துல யார் ஜூனியர் ரிக் ஃபிளாக் கொண்டாடுற அந்த ஒரு ஃபைல கிளாசிஃபைட் ஆக்கிட்டாங்க. ஜூனியர் ரிக் ஃபிளாக் அதை பார்க்க விடல. நம்ம ப்ரீவியஸா அதை சொல்லியிருந்தோம். அது ஹார்கோட்டையும் கேட்கறாங்க. ஆனா ஹார்கோட் அதை நான் சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கே தெரியும் சொல்ல மாட்டாங்க. இந்த இடத்துல இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ரிக் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாரு. வாலர் ஒன்று பழிவாங்க ட்ரை பண்றான்னு அவர் சொல்லுவாரு. ஹார்கோட் ஆமானுவாங்க, என்ன எவர்கிரீன் சிட்டில ஒரு டம்மி ப்ராஜெக்ட்டுக்காக அனுப்ப போறாங்கன்னு. அதுக்கு பேர் ப்ராஜெக்ட் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் தான் பீஸ் மேக்கர் சீசன் நடக்க போகுது. ஃபைனலா உங்களோட கான்வர்சேஷன் ஹார்கோட் சொல்றது என்ன ரிக்க யார் கொண்டாங்களோ அவங்களை நான் பதில் சொல்ல வைப்பேன்னு சொல்லிட்டு போவாங்க. இதுக்கப்புறம் தான் பீஸ் மேக்கர் சீசன் 1 நடந்திருக்கும். கம்ப்ளீட்டா ஸ்டோரியை சேஞ்ச் ஆயிருக்கும். ஹார்கோட்டுக்கு கிறிஸ் யாரு எப்படிப்பட்ட கேரக்டர்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா லவ் மட்டும் இப்போதைக்கு கொஞ்சம் இடிச்சுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்குள்ள. இப்போ அப்படியே பிரசன்டேக்கு வந்தோம்னா நம்ம ஹார்கோட் அந்த பார்க்கோட சென்டர்
சென்டர்ல உட்காந்துருக்காங்க. ஆர்கஸோட டீம் மெம்பர்ஸ் மொத்த பேரும் அந்த பார்க்க சுத்தி கவர் ஆயிருக்காங்க. கிறிஸுக்கு இது தெரிஞ்சு அந்த பார்க்ல இருக்க பப்ளிக் பின்னாடி ஹைட் ஆகி வராரு. ஆல்ரெடி ஆர்கஸ் அவருக்கு மயக்க மருந்து இன்ஜெக்ட் பண்ணலாம் பிளான் போட்டுருக்க சமயத்துல அது நடக்காது. இந்த சமயத்துல ஹார்கோட்டி வந்துறாரு. அவங்கள்ட்ட இருக்க மைக்க பிடிங்கி போட்டு ஹார்கோட்டை இடம் மாத்தி உட்கார வச்சு தான் கொஞ்சம் க்ளோஸா உட்காந்துக்கிறாரு. பிகாஸ் அவர் அப்படிதான் ஷூட்ல இருந்து தப்பிக்க முடியும். ஜூடோ மாசம் சுடுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். போன எபிசோட்ல ரோட்ல நடந்தவன் திருப்பி வந்து டீம்ல ஜாயின் பண்ணிட்டான். இங்க கிறிஸுக்கும் ஹார்கோட்டுக்குமான கான்வர்சேஷன் பாத்தீங்கன்னா கிறிஸ் அந்த இடத்துல ஃபீலிங்கை பத்தி பேசுறாரு. ஃபீலிங் இல்ல ஒரு மண்ணாங்கட்டி இல்லன்ட்டு ஹார்கோட் இந்த இடத்துல காண்டாகுறாங்க. ஏன்னா இங்க கிறிஸை நோக்கி பல கன் பாயிண்ட் பண்ணிருக்கு. ஆர்கஸ் இங்க கவர் பண்ணிருக்கனால கிறிஸாட்டி எஸ்கேப் ஆக முடியாது. ஹார்கோட் தான் கடுப்பா சொல்றாங்க. பிளஸ் நீ இங்க வந்தன்னு கேக்குறாங்க. நான் தான் உனக்கு வராதுன்றது ஒரு கோட் வேர்ட்ல சொன்னா கோப்போ சிட்டிக்குன்ற வேர்ட்ல சொன்னான்னு கேட்க ஆக்சுவலா அதெல்லாம் தெரிஞ்சுதான் கிறிஸ் இங்க வந்திருக்காரு. போன எபிசோட நான் சொல்லியிருந்தேன் லவ் அவரோட கண்ணை மறைக்குது அந்த வார்த்தை அவருக்கு தெரியலன்னு. ஆனா என்னாலும் பரவாயில்ல ஹார்கோட் பேசிக்கணும் அவர் இங்க வந்திருக்காரு. இடத்துல கிறிஸ் ஹார்கோட் இன்னொரு விஷயத்தை கேட்பாரு. நீ ஜூனியர் ரிக் ஃபிளாக் லவ் பண்ணீங்களான்னு கேட்கிறாரு. அந்த டிமென்ஷன் நடந்ததா அவர் இங்க கேட்கிறாரு. ஆனா இங்க ஹார்கோட் மென்ஷன் பண்றது நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. அந்த சமயத்திலே ஆர்கஸ் சுத்தி அழைச்சாங்க. ஆர்கஸ்ல இருக்க ஒரு வீக்கான ஏஜென்ட்டை கிறிஸ் அந்த ஏஜென்ட் அடிச்சு தன் தோல்ல போட்டுக்கிட்டு அவனோட கண்ணை யூஸ் பண்ணி இவனை பாயிண்ட் பண்ற ஏஜென்ட்ஸை மிரட்டிக்கிட்டு தன்னை சுட விடாம பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பயுமே ஒரு மைக்க ஓசியை கிறிஸ் மேல யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அது அந்த மேல இருக்க மெம்பர் மேல தான் படும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. சாஷா போர்டக்ஸ் ஒரு ஆஃப் சைபாக்னு அவங்களோட மிஷினரியை யூஸ் பண்ணி கிறிஸை பாயிண்ட் பண்ணி கிட்டத்தட்ட கிறிஸ் 100% கொண்டு முடியுன்றது சொல்றாங்க. ரிக்குமே அதுக்கு ஓகே சொல்ல ஹார்கோட் உள்ள பூந்து நம்ம கிறிஸ் அடிச்சு டேக் டவுன் பண்ணிடுறாங்க. ஒரு வழியா ரிக் நினைச்ச மாதிரி கிறிஸை பிடிச்சிட்டாரு. ஆக்சுவலி போர்டோ காமிக்லயுமே ஆஃப் சைபாக் தான். ஆனா காமிக் ஆரிஜின் டிஃபரெண்டா இருக்கும். ஆனா அந்த அர்ஜினை இவங்க கொடுக்காம பிளைன் கிராஷ்ல உங்களோட பாடி ஹெவி அடிப்பட்டதுக்கு அப்புறம் ஆர்கஸ் அவங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி உங்களுக்கு சைபார்க்கா மாத்திருக்கதா இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஜேம்ஸ் கான் ஒரு புது அர்ஜினை உங்களுக்கு கொடுத்திருக்காரு. அப்படியே கிறிஸோட தாத்தா வீட்டுக்கு வந்தோம்னா அடிபாவே விஜிலாண்டி அந்த வீட்டுக்கு வெளில சும்மா உட்காந்துருக்கேன். அந்த ப்ரோ சோல்ஜர் மேகசினை பார்த்துட்டு அவனா அடிபாவுக்கு கால் பண்ணிருக்கான். அவன் கிரீக்ன்ற வேர்டை யூஸ் பண்ணி அடிபாவிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலி அடிபாவுக்கு அது என்ன தெரியாம ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கா. அப்புறம் தான் விஜிலாண்டி இந்த கிரீக்னா என்ன அவன் வந்துட்டு எதுக்கு பேசிக்கிட்டு இருந்தான்றதை மென்ஷன் பண்ணுவாரு. அவன் அடிபாயோ ப்ராஸ்டியூட் நினைச்சு பேசி இருந்திருக்கான். அடிபாயோ அவன் மீட் பண்ணவும் கூப்பிட்டு இருந்திருப்பான். இப்பதான் அடிபாய்க்கு புரியுது அட செயின்ட்டு வேற வேலையை பார்க்க போறாங்க. இங்க ஆர்கஸ் வந்தோம்னா போர்டோவுக்கும் எக்கானமஸுக்கும் சண்டை வந்துடுது. ஏன்னா நான் அவனை ஷூட் பண்ண போனா நீ எதுக்கு குறுக்க வந்தேன்னு உங்களுக்குள்ள சண்டை வந்துடுது. அதுல ஹார்கோட் போர்டோ திட்டி உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை போய் ஹெச்ஆர்ட்ட பேசு போடி அங்கிட்டு சொல்லி திட்டி அனுப்பிடுறாங்க. ஆனா போர்டு சிரிச்சுக்கிட்டே போவாங்க. இதுல ஏதோ ஒரு விலங்கு இருக்கு. அடுத்த ஹார்கோட் எக்கானமஸும் ஒரு தனியான இடத்துக்கு வந்து பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல போர்டோட ஆரிஜினை தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க. ரெண்டாவது கிறிஸை சேவ் பண்ணதை பத்தி அவங்க இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆனா எக்கானமஸ் இங்க தப்பா தான் நினைச்சிருப்பாரு. வேலைக்காக நீ அவனை புடிச்சு கொடுத்துட்டானு. அப்புறம் தான் அவருக்கு உண்மை என்னன்றது புரிய வருது. இந்த இடத்துல ஹார்கோட் எக்கானமஸ் ஒரு வேலையை செய்ய சொல்றாங்க. கிறிஸை புக் பண்ண இல்லனா ரிக் கிறிஸை கொன்னுடுவான். இப்போவே இங்க இருக்கிறது ஒரு அன்அஃபிஷியலான விஷயம் தான். அதனால கிறிஸ் இங்க இருக்கிறது அஃபிஷியலா புக் பண்ணி ஆகணும். எக்கானமஸ் ஃபர்ஸ்ட் பயப்படுறாரு. அப்புறம் ஓகே நான் அதை பண்றேன்னு கிளம்பிடுறாரு. இங்க ரிக் ஃபிளாக் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்க மைக் கேமரா ஆஃப் பண்ணிட்டு கிறிஸை போட்டு பயங்கரமா பொளக்குறாரு. ஆக்சுவலி இந்த இடத்துல தான் கிறிஸ் சூப்பர் ஹியூமனானு யோசிக்க தோணுது. ஏன்னா அவர் வாங்க நடிகை வேற யாராச்சும் வாங்கியிருந்தாங்கன்னா சோலி முடிஞ்சது இருக்கும். இங்க எக்கானமஸ் கிறிஸை புக் பண்ணா அதை பார்த்து போர்டோ எக்கானமஸ் திட்டிட்டு ரிக்கிட்ட மென்ஷன் பண்ணிடுறாங்க. அதை விட்டுருந்தா ரிக் கிறிஸ் அங்கேயே கொண்டு வந்திருப்பான். இதுக்காக தான் ரிக் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தாரு. இப்போதைக்கு கிறிஸை ரிலீஸ் தான் பண்ணி ஆகணும். போலீஸ் ஸ்டேஷன் கூட அனுப்ப முடியாது. அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பினா ஆர்கஸ் சைடு கொஞ்சம் பிரச்சனை வரும். இது தெரிஞ்ச அடிபாயும் விஜிலாண்டியும் கிறிஸை கூட்டிட்டு போறதுக்காக கிளம்பி வராங்க. அப்படிங்க ரெட் சைடு வைல்டு சைடு வந்தோம்னா அவன் கிறிஸோட தாத்தா வீட்டுக்கிட்ட தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஈகிலே போட்டு தள்ளதுக்காக ஒரு ராட்கோல பாய்சனை வச்சு அதை ஈகிலி சாப்பிடுறதுக்காக அந்த இடத்துல விட்டுட்டு போறான். ஜஸ்ட் மிஸ் ஈகிலியுமே திங்க போகுது. அந்த சமயத்துல தான் விஜிலாண்டி அடிபாயும் அங்க கிளம்பி இருப்பாங்க. ஈகிலி டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்கும். அதுக்குள்ள ஒரு கிரே ஃபாக்ஸ் வந்து அந்த எலியை சாப்பிட்டு செத்து போக ரெட் சைடு வைல்டு கண்ணை தூக்கி ஈகிலே போட்டு தள்ள தேடிக்கிட்டு இருப்பாரு. ஒரு பாயிண்ட்ல ஈகிலி சுடவும் செஞ்சிருவாரு. சுட்டுட்டு தான் நினைச்சு பெருமை பேசிக்கிட்டு இருக்க ஈகிலி பின்னாடி வந்து அவர் அட்டாக் பண்ணோம். ஆக்சுவலி ஈகிலி இங்க ஒரு டீமே ஃபார்ம் பண்ணிருக்கும் ஈகிள்ஸை வச்சு. அந்த சமயத்துல தான் ரெட் சைடு வைல்டுக்கு நம்ம ஈகிலி பிரைம் ஈகிளா தெரியும். உண்மையாவே நம்ம ஈகிலி பிரைம் ஈகிள் தான். அதை ஈகிள்ஸ் எல்லாம் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இங்கே ரெட் சைடு வைல்டு போட்டு தள்ளுது. ஆக்சுவலி பிரைம் ஈகிள்ன்ற அந்த கான்செப்ட் ஃபிக்ஷன் கான்செப்ட் தான். ரியலா பார்த்தா ஈகிள் கூட்டமெல்லாம் சுத்தாது. ஏன்னா அதுங்க சாலிடரி கிரீச்சர்ஸ் தனித்தனியா தான் சுத்தம். இந்த இடத்துல திருப்பியுமே நம்ம ஜேம்ஸ் கான் மைக்கேல் ரூக்கரை போட்டு தள்ளிட்டாரு. இதோட டிசியூலே 4 ரோல் கிட்டத்தட்ட ப்ளே பண்ணிட்டாரு. அவரு எல்லா ரோல்லையுமே அவரை கொண்டுட்டாரு நம்ம ஜேம்ஸ் கான். இன்னும் டிசியூல எத்தனை கேரக்டர் கொடுத்து கொள்றாரு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து இங்க கிறிஸை பிக்கப் பண்ண அடிபாயும் விஜிலாண்டியும் வந்துடுறாங்க. வந்து கூட்டிட்டும் போறாங்க. இவங்க போகும்போது இவங்களோட காரணம் நம்ம ஜூடோ மாஸ்டர் ஃபாலோ பண்றாரு. ஆக்சுவலி ரிக்கோட ஐடியா தான் இது. அதுக்கப்புறம் ரிக்கும் போர்டோவும் பேசுவாங்க. போர்டோ நீங்க 2 வாட்டி கிறிஸை கொல்ல ட்ரை பண்ணீங்கன்னு சொல்லி பேசும்போது அப்பதான் இந்த இடத்துல ரிக் ஒரு விஷயத்த சொல்லுவாரு. உனக்கு கிறிஸை ஷூட் பண்ண சொன்னது இப்ப அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காது. இது எல்லாமே என்னோட பிளான் தான். இப்ப அவன் தங்கியிருக்க இடத்துக்கு அவன் போவான். நம்ம ஜூடோ மாஸ்டர் ஃபாலோ பண்ணி அவன் தங்கியிருக்க இடத்தை கண்டுபிடிச்சிருவாரு. ஈஸியாவே டிமென்ஷன் போர்ட்ல கண்டுபிடிச்சலாம். ரிக் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாரு. இந்த இடத்துல ரிக் உண்மையை சொல்றாருன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இது உண்மையா இல்ல உருட்டானு. அதே சமயத்துல ரிக் என்ன ரிக்குன்னு கூப்பிடணும்னு இவங்கள பார்த்தும் சொல்றாரு. இங்க போர்டு வேணே இருக்கு கூட க்ளோஸா பழகுறாங்க. இதுக்கும் ஹார்கோட்டை சண்டை போட்டு சிரிச்சிட்டு வந்ததுக்கும் இது சம்பந்தம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ரிக்க தான் கைக்குள்ள வச்சுக்கிட்டு ஹார்கோட்டை பழி வாங்க போறாங்க நான் நினைக்கிறேன். அப்படியே இந்த சீன் கட்டாயி நம்ம கிறிஸ்ட வந்தோம்னா அவர் ஹார்கோட்டை புரிஞ்சு
புரிஞ்சுக்காம அவ வேலைக்காக என்ன அடிச்சு ஆர்கஸ்ட புடிச்சு கொடுத்துட்டாரு அடிபாய்ட்டு சொல்லிட்டு வராரு. ஆனா அடிபாயை பொறுத்தளவுக்கு அதை நம்ப மாட்டாங்க. அவன் அந்த மாதிரி பண்ண மாட்டான்றாங்க. ஆக்சுவலி அடிபாய் தான் இந்த இடத்துல கரெக்டா ஹார்கோட்டை புரிஞ்சிருக்காங்க. விஜிலாண்டி இங்க அமைதியா வர மாதிரி தெரியும். ஆனா அவர் பேசிருப்பாரு. அது போஸ்ட் கிடைச்சுன்னா நம்ம ஜேம்ஸ்கன் வச்சிருப்பாரு. ஆக்சுவலி விஜிலாண்டி லொடலோடன்னு ஒரு மீனை பத்தி பேசிட்டு வர பீஸ் மேக்கர் காண்டாயி பொம்மை சாத்திட்டு வாடான்னு வரு. அதுக்கப்புறம் நம்ம கிறிஸ் அவங்க தாத்தா வீட்டில் டிராப் பண்ண நான் தனியா இருக்கணும் எல்லாம் கிளம்புங்கன்னு சொல்லிடுறாரு. வீட்டுக்குள்ள போய் அடிபாய்க்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் லெட்டர் எழுதி வச்சுட்டு ஈகிலியை கூப்பிட்டுக்கிட்டு டிமென்ஷன் கேனிஸ்டரை ஆஃப் பண்றதுக்கான செட்டிங் ஆன் பண்ணிட்டு இவரும் ஈகிலி குவாண்டம் அன்ஃபோல்டிங் சேம்பருக்குள்ள போயிடுறாங்க. அந்த போர்ட்டல் கொஞ்சம் கொஞ்சமா ஆஃப் ஆயிட்டு இருக்கதா நம்ம ஜோட மஸ்ட் ஒளிஞ்சிருந்து பாக்குறாரு. ஃபியூரிக்கு கால் பண்ணி இந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆக போகுதுன்ற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்றாரு. ஆனா அந்த போர்ட்டல் சிக்னல்ல பிளாக் பண்ணதுனால ஃபியூரிக்கு எதுவுமே கேட்கல. இதுக்கு முன்னாடி கிறிஸ் இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி அடிபாய்க்கு மெசேஜ் பண்ணிருப்பாரு. அந்த மெசேஜை பார்த்துட்டு அடிபாயும் விஜிலாண்டி வேகமா இங்க வந்துகிட்டு இருப்பாங்க. ஜோட மஸ்ட் அங்க இருக்க ஒரு பேப்பர்ல நான் உள்ள போறேன்னு எழுதி வச்சுட்டு அவனும் உள்ள போயிடுவான். அந்த போர்ட்டலும் க்ளோஸ் ஆயிடும். பின்னாடி அடிபாயும் விஜிலாண்டி இங்க வந்துடுறாங்க. ஆனா இங்க போர்ட்டல் க்ளோஸ் ஆயிருக்கு. கிறிஸ் போயிட்டான்னு ஃபீல் பண்றாங்க. அதே சமயத்துல அந்த டிமென்ஷன் கனெக்டர் எடுத்துக்கிட்டு கிறிஸ் எழுதி வச்ச லெட்டரையும் எடுத்துக்கிறாங்க. ஜூடோ மாஸ்டர் இங்க வந்திருக்கான்றது தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க. ஏன்னா சீட்டை சாப்பிட்ட கையோட பேப்பர்ல நான் உள்ள போறேன்னு எழுதி வச்சுட்டு போயிருப்பான். அதை வச்சு இந்த இடத்துல அடிபாயை முடிவு பண்றாங்க. ஜூடோ மாஸ்டர் இங்க வந்திருக்கானா ஆர்கஸ்க்கு இந்த இடம் டெஃபினட்டா ஆல்ரெடி தெரியும். ஆர்கஸ் வரதுக்குள்ள அடிபாயும் விஜிலாண்டி இங்க எஸ் ஆயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீம் அப் பண்ணி தான் இங்க இருந்து போறாங்களே. ஆர்கஸ் இங்க டீமோட வராங்க. வந்து பார்த்தா இங்க ஒண்ணுமே இல்ல. ரீக் இந்த இடத்துல பயங்கரமா காண்டாகிறாரு. அதுக்கப்புறம் அடிபாயோ ஆர்கோட் விஜிலாண்டி ஹெக்கானமஸ் இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல ஒன்னா கூடுறாங்க. அடிபாயோ இந்த இடத்துல கிறிஸோட லெட்டர் படிக்கிறாங்க. அந்த டிமென்ஷன் கனெக்டர் ஆர்கஸ்ட கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு ஆர்கஸ்ட்ல நீங்க ப்ரமோஷன் வாங்கிக்கோங்க. கிறிஸ் இந்த லெட்டர் நம்ம எமோஷனா எழுதிருப்பாரு. இந்த இடத்துல நம்ம அடிபாயோ ஹார்கோட்டை கேட்பாங்க. நீ ஏன் கிறிஸ் ஆர்கஸ்ட பிடிச்சு கொடுத்தன்னு கேட்கும் போது ஹார்கோட் இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அதை சொல்றாங்க. கிறிஸ நான் தான் சேவ் பண்ணணும்னு அவங்க சொல்றாங்க. அந்த இடத்துல அடிபாய் ஹாப்பி ஆகுறாங்க. நான் உனக்கு கரெக்டா தான் புரிஞ்சிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த டீம் முடிவு எடுக்கிறாங்க. டிமென்ஷன் கனெக்டரை யூஸ் பண்ணி கிறிஸ திருப்பி இங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த டிமென்ஷன் நம்ம கிறிஸ்ட வந்தோம்னா கிறிஸ் அவர் மேல இருக்க ரத்தத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஈகிலியை தன்னோட புது சைட்க்கு அவங்க அண்ணன் கீத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு. அதே சமயத்துல ஒரு கைஜு சிட்டியை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. கீத்துவா அதை தடுக்க போன்னு சொல்லிட்டு இந்த டாப் ட்ரீயோ சூட்ட போயிட்டு இவங்க எல்லாம் பறந்து போவாங்க. அது எந்த கைஜுன்னு நினைக்கிறீங்க? நம்ம சூப்பர்மேன் படத்துல வந்து சேம் அதே மாதிரி ஒரு கைஜு தான் இங்க சிட்டி நாசம் பண்ணிட்டு இருக்கு. என்ன சிட்டி நம்மளுக்கு தெரியல. போய் சண்டை போட்டு அந்த கைஜோ கொல்லவும் செய்யறாங்க. அதை காலி பண்ணிட்டு கிறிஸ் டேரக்டா ஆர்கஸ்க்கு போறாரு. அவருக்கு மேல அந்த கைஜோட ரத்தமா இருக்கு. அதோட ஆர்கஸ்ல இருக்க ஹார்கோட் ஹேக் பண்றாரு. இதோட எபிசோட் 5 முடியுது. இந்த டிமென்ஷன் தான் பெஸ்ட் டிமென்ஷன் எவர்னு இந்த பீஸ் மேக்கர் வந்திருக்காரு. இது எந்த அளவுக்கு பெஸ்டான டிமென்ஷன் போக போக நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க, கிறிஸும் தெரிஞ்சுப்பாரு. அடுத்த எபிசோட் 6 சைடு வந்தோம்னா எனக்கு தெரிஞ்ச இந்த எபிசோட் தான் ஃபிளாஷ்பேக் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. கைஜூஸ டாப் ட்ரீயை கொண்டுட்டு எல்லாருமே சாப்பிடறதுக்காக வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஹார்கோட்டுமே இருக்காங்க. போன எபிசோட்ல கிறிஸும் ஹார்கோட்டும் ஹக் பண்ணியிருப்பாங்க. அப்படி இங்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாம் ஃபன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க இருக்க ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ற சில கிட்ஸ் இவங்க வந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்த போட்டோ மெல்ட் ஆகிறதோட இன்ட்ரோ போட்டு எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. சொல்லுவா மெல்ட் ஆகிறது இந்த யூனிஸ் ராங்கா இருக்குன்றதை மீன் பண்ணுதா எதை மீன் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. இப்போ அப்படியே நம்ம யூனிஸுக்கு வந்தோம்னா நம்ம கிறிஸோட ஃப்ரெண்ட்ஸ் விஜிலாண்டி வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஏன் விஜிலாண்டி வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா விஜிலாண்டியோட அந்த ரியல் ஐடென்டிட்டி ஆர்கஸ்க்கு தெரியாது. சோ குவாண்டம் அன்ஃபோல்டிங் சேம்பர் அவர் வீட்டுக்கு ஃபிட் பண்ணிக்கலாம்னு வந்திருக்காங்க. அதை வச்சு கிறிஸ் இங்க கொண்டு வரதான் இவங்க ஐடியா. இந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி விஜிலாண்டி சொல்லிடுறாரு எங்க அம்மா கொஞ்சம் பிளேடு போடுவாங்க பார்த்து உள்ளவாங்கன்னு. விஜிலாண்டியோட வீட்டுக்குள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போனோடனே அவங்க ஜாலியா பேசுறாங்க. விஜிலாண்டி மாதிரி கிட்டத்தட்ட ஓவர் எக்ஸ்ட்ரோட் மாதிரி தான் அவங்க பேசுவாங்க. விஜிலாண்டி மாதிரி விஜிலாண்டியோட ஃப்ரெண்ட்ஸ் ரூம் நோக்கி போவாங்க. அப்ப விஜிலாண்டியோட அம்மா கூட வருவாங்க. வராதீங்கன்னு அவர் சொல்லிருப்பாரு. வந்து விஜிலாண்டியை பத்தி பேசுவாங்க. அந்த மனுஷனாட்டே தாங்கிக்கவே முடியாது. இங்க இருந்து விஜிலாண்டியோட அம்மா கிளம்பி போனா போதுன்ற அளவுக்கு அவர் ஆயிடுவாரு. இவங்க விஜிலாண்டியோட சீக்ரெட் ரூமுக்கும் போறாங்க. ஆக்சுவலி போய் பார்த்தது கிலோ கணக்கில் அங்கே ட்ரக்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட மில்லியன்ல பணம் அங்கே அடுக்கப்பட்டிருக்கு. இந்த பணத்தையும் ட்ரக்ஸையும் கடத்தி கிரைம் பண்றவங்க எல்லாம் பிடிக்கும் போது இந்த பணத்தை ட்ரக்ஸ் எல்லாம் விஜிலாண்டி உணவு வச்சிடறாரு. இதை போலீஸ் ஒப்படைக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு அவங்க டீம் கேட்கறாங்க. இதை போலீஸ் ஒப்படைச்சிட்டு அவங்க எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுவும் ஒரு விதத்துல உண்மைதான். எவன் தான் நாட்டில் ஒழுங்கா இருக்கான் ஒருத்தனும் கிடையாது. இப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் காண்டாக்குறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே அவ்வளவு பண கஷ்டத்துல இருக்காங்க. போன வாரம் கூட நம்ம விஜிலாண்டிக்கு காசு இல்லாத அடிபோய் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்பதான் விஜிலாண்டி ஒரு உண்மையை சொல்றாரு. இதுல இருந்து நான் ₹1 கூட எடுக்க மாட்டேன். இதெல்லாம் ரத்தத்தினால வந்த பணம் சொல்லும் போது அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பாக்கெட்ல சுட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த குவாண்டம் அன்ஃபோல்டிங் சேம்பர் எங்க செட் பண்ணலாம்னு பாக்குறாங்க. விஜிலாண்டியோட டாய் கலெக்ஷன் ரூம்ல அந்த டோர்ல நம்ம அடிபாயோ குவாண்டம் கேனஸ்டர் ஆன் பண்ணி செட் பண்றாங்க. எல்லாரும் தூரமாவும் நிக்க சொல்றாங்க. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ஏற்படுத்தும். அதே மாதிரி பிளாஸ்ட் ஏற்படுது. அங்க ஒரு கொக்கைன் மிஸ்டேக் கிரியேட் ஆகுது. அது நம்ம விஜிலாண்டி ஃப்ரெண்ட்ஸ் மேலேயும் ஓவரா படியுது. விஜிலாண்டி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் திட்டிக்கிட்டு இந்த குவாண்டம் அன்ஃபோல்டிங் சேம்பருக்குள்ள போறாங்க. எப்படி அந்த டிமென்ஷனல் டோரை கண்டுபிடிக்கிறதுன்னு இவங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு. அப்பதான் அதுக்கு அடிபாய் ஆன்சர் சொல்றாங்க. அந்த டோருக்கு வெளியிலயும் பீஸ் மேக்கர் ஹெல்மெட் இருக்குன்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்க. இவங்க பேசிக்கிட்டே போறாங்க. கிறிஸ் இங்க வரும்போது வேற ஒரு டிமென்ஷன்ல இருந்து ஒரு ஏலியன் ஒன்று நம்ம பார்த்திருப்போம். அதை பார்த்து அடிபாய் கையை காமிக்கி இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போகும். அப்பதான் இங்க நம்ம ஜீனோமார்ஃப் மென்ஷன் பண்ணுவாரு. அப்ப அந்த டிசியோக்கு ஏலியன் யூனிவர்ஸ் கேனன் தான். ஏலியன் பிரெடேட்டர்லாம் இங்க கேனனா தான் இருக்கு. இதெல்லாம் பேசிட்டு இவங்க ஃபைனலா டோரையும் கண்டுபிடிச்சாங்க. இங்க அப்படியே நம்ம யூனிவர்ஸ்ல இருக்க ஆர்கஸ்க்கு வந்தோம்னா ரிக் ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்காரு. எனக்கு கிறிஸ போர்ட்டலோட பிடிக்கிற மாதிரி போய் மிஸ் ஆயிடுச்சுன்ற காண்டில் இருக்காரு. அப்ப ஃப்ளோரி ரிக்கிட்ட வந்து சொல்றாரு எக்கனமஸ் அண்ட் ஹார்கோட் அண்ட் ஜூடோ மாஸ்டர் இவங்க மிஸ் ஆயிட்டாங்கன்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அது ரிக்க மேலும் கோவப்படுத்துது. இப்போதைக்கு ஒரு பிளான் பண்றாரு. பெலாரியூஸ்க்கு போய் ஒரு பிரிசனர் மீட் பண்ண போறாரு. அதுக்கான சம் அரேஞ்ச்மெண்ட் ஒர்க் பண்றாரு. அப்படியே கிறிஸோட ஃப்ரெண்ட்ஸ்ட்ட வந்தோம்னா அவங்க இந்த டிமென்ஷனோட டோருக்கான பாஸ்வேர்டு என்ன யோசிக்கும் போது விஜிலாண்டி இந்த டோருக்கான பாஸ்வேர்டை சொல்ல இவங்க எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போயிடுறாங்க. உள்ள போய் இந்த வீட்டை சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் தான் கிறிஸ் சொன்னதெல்லாம் உண்மைன்னு இந்த டீம் நம்புது. கிறிஸோட மைண்டர்ஸ் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா ஃபன்னா இருக்கு.
இல்ல என்ன பார்த்தா பைத்தியமா இருக்கா இல்ல பொய்ப்பொழிவுக்கு பிறந்த 10வது பிள்ளைன்னு நினைக்கிறீங்களான்ற ஒரு நினப்பு தான் அவருக்கு இருக்கும். அப்ப இந்த டீம் இங்க டாப் 3 என்னமா இருக்காங்க எல்லாத்தையும் பாக்குறாங்க. கிறிஸ் அப்போதைக்கு அங்க இல்ல, கிறிஸோட ரூமுக்கு தான் போயிருக்காங்க. அப்ப ஹார்கோட் சொல்றது என்னன்னா இங்க தப்பா இருக்கு, நம்ம வந்த வேலை முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்புன்றாங்க. அப்ப கிறிஸோட அண்ணன் கீத் சவுண்ட் கேட்டு கிறிஸோட ரூமுக்கு வர ஹார்கோட் மட்டும் அவர்கிட்ட பேசுறாங்க, பாக்கி எல்லாருமே ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலா ஹார்கோட் மாட்டிக்கிட்டாங்க, வேற வழியெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீ கிறிஸ் கூட எல்லாம் இருந்த இங்க என்ன பண்ணு சொல்லிட்டு அவர் கேட்க ஹார்கோட் அங்க இருக்க ஒரு ஸ்னோ பவுல எடுத்துக்கிட்டு இது கிறிஸ் எடுத்துட்டு வர சொன்னான்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது எங்க அம்மா கிறிஸுக்காக கொடுத்தது, இது எதுக்கு ஒன்றை எடுத்து வர சொன்னான்னு சொல்லிட்டு கேட்கறாரு. இதுக்கு ஒரு போஸ்ட் கார்டு சீனை ஜேம்ஸ் கன் வச்சிருப்பாரு. இந்த இடத்துல ஹார்கோட் என்ன சொல்லி சமாளிக்கன்னு தெரியாம எனக்கும் கிறிஸோட அம்மாக்கும் நல்ல பழக்க வழக்கம்லாம் இருந்துச்சு, நாங்க நிறைய சமயம் பேசுவோம் இப்படி நான் ஹார்கோட் சொல்ல கீத் இந்த இடத்துல சொல்லுவாரு கிறிஸ் 2 வயசா இருக்கும்போது எங்க அம்மா இருந்துட்டாங்கன்னு சொல்லுவாரு. இதுக்கப்புறம் ஹார்கோட் பெருசா சமாளிக்க முடியாம நான் வேலைக்கு கிளம்புறேன்னுவாங்க. அந்த இடத்துல கீத் நானும் ஆர்கஸ் தான் போறோம் வா கொண்டு விட்டுறேன்னு சொல்லுவாரு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்க இருக்க ஹார்கோட் இங்க கிளம்பிடுவாங்க. இந்த இடத்துல எக்கனாமிக்ஸ் அடிபையும் ஒரு சைடு பேசிக்கிட்டு இருக்க விஜிலாண்டி நான் என்னோட இங்க இருக்க வருஷம் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. அடிபையோ போக கூடாதுன்னு சொல்லிடுறாங்க, இருந்தாலும் அவர் பார்க்க போறாரு. இங்க கீத்தும் ஹார்கோட்டும் சாங்க பத்தி கார்ல பேசிக்கிட்டே போவாங்க. பட் ஹார்கோட்டுக்கு இவர் என்ன பேசுறது புரியல. சமாளிச்சுட்டு அவங்க ரோட்ல போகும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க, ஃபுல்லா ஒயிட் பீப்புளா மட்டும் இருக்காங்கன்ற ஒரு தாட்டோடய போறாங்க. அப்படியே நம்ம கிறிஸ்து வந்தோம்னா இங்க இருக்க ஹார்கோட்டோட ஹஜல் குஜாலா தான் இருக்காரு. அந்த ஒரு இடத்துல நம்ம கிறிஸ் ஷேவிங் பண்ணுவாரு, அவரோட ஃபேஸே கொஞ்சம் டிஃபரெண்டா தெரியும். இதெல்லாம் இந்த யூனிட்ல தப்பா இருக்குன்றத பாயிண்ட் அவுட் பண்ணது நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம கிறிஸ் ஆர்கஸ் தான் போக ரெடி ஆகுறாரு, இங்க இருக்க ஹார்கோட்டை கூப்பிடுறாரு. பட் உங்களுக்கு ஒர்க் இருக்கு நான் லேட் ஆகும்னு சொல்லிடுறாங்க. அப்படியே நம்ம விஜிலாண்டி சைடு வந்தோம்னா ரோட்ல ஜாலியா நடந்து போயிட்டு இருக்காரு. ஆக்சுவலி ஒரு கார் இவர் நோக்கி வர ஆள் பவர்ஃபுல்லா பதுங்கிறாரு. ஆக்சுவலி இதுதான் விஜிலாண்டி. அது இல்லாம இவர் பண்ற விஷயத்தை நீங்க பழைய கார்ட்டூன்ஸ்ல பாத்துக்கலாம், சூப்பரா இருக்கும். அடுத்து ஆர்கஸோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு கீத்தும் ஹார்கோட்டும் வந்துடுறாங்க. ஹெட் குவார்டர்ஸ்குள்ள நுழைஞ்சோன்னா அங்க இருக்க நாய் ஹார்கோட்டை பத்தி குலைக்குது. பிகாஸ் அவங்க மேல ஃபுல்லா கொக்கைன் பவுடர்ஸா இருக்கும். அவங்க இதே இடத்துல மனசுக்குள்ள விஜிலாண்டி திட்டுவாங்க. அப்ப அங்க இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க மேம், உங்களை டெஸ்ட் பண்ணி அவனு உள்ள ரூம்ல கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. அந்த சமயம் ஹார்கோட் அங்க இருக்க செக்யூரிட்டி அசிங்கமா திட்டிட்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்சது இந்த வேர்ல்டு மோசமா இருந்தாலும் ஆனா இங்க இருக்க ஹார்கோட் வந்து இந்த மாதிரி பேச மாட்டாங்க. அதே சமயத்துல கிறிஸும் ஆர்கஸ்க்கு வந்துருவாரு. அதே சமயத்துல ஹார்கோட்டையும் பாத்துருவாரு. கிறிஸ் ஏன் இங்க வருவாரு, அந்த கைஜி ஃபைட்டுக்கான ஒரு சில பேப்பர் ஒர்க்ஸ் இங்க இருக்கும், அதனாலதான் இங்க வந்திருப்பாரு. இப்ப அப்படி இங்க விஜிலாண்டி சைடு வந்தோம்னா விஜிலாண்டி அவரோட வீட்டை கண்டுபிடிச்சாரு. வீட்டுக்குள்ளேயும் பாரு உங்க அப்பா அம்மா ஒன்னா டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து விஜிலாண்டி ஒரு விஷயத்த சொல்லுவாரு, அவங்க அப்பா இங்க கே கிடையாதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு போவாரு. அவங்க அப்பா கே என்ன இவர் எப்படி வந்துப்பாரு டவுட் வருது இல்ல. ஆனா அவங்க குடும்ப கதையை நம்ம கலர தேவையில்ல, அவங்க பிரச்சனை நமக்கு தேவையில்ல. டைரக்டா விஜிலாண்டி அவரோட சீக்ரெட் ரூம் நோக்கி போறாரு. அவரோட கீ யூஸ் பண்ணி இந்த டோர் அன்லாக் பண்றாரு, ஓப்பன் ஆயிடுது. போய் தன்னோட வேரியண்ட்டை மீட் பண்ணா அவர் கன்னை பாயிண்ட் பண்ணி கொல்ல ட்ரை பண்றாரு. மாஸ்க் கட்டி நான் ஆல்டர்னேட் டிமென்ஷன்ல இருந்து வந்திருக்கன்றத மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே ஃபன் பண்றாங்க. அதே சமயத்துல ஸ்பைடர்மேன் மீமை ரீக்ரியேட் பண்றாங்க. அது ஸ்பைடர்மேன் மீமுன்னு இவங்க மென்ஷன் பண்றாங்க. அப்ப நம்ம டிசி யூனிவர்ஸ்க்கு மார்லோ ஸ்பைடர்மேனும் கேனன் தான். ஒரு காமிக் புக் யூனிவர்ஸும் காமிக் புக் கேரக்டர்ஸும் கேனனா இருக்காங்க. இந்த ஒரு உருப்படாத உலகத்திலுமே ஸ்பைடர்மேன் கேரக்டர் இருக்காரு. இந்த ஒரு வேர்ல்டுல ஸ்பைடர்மேனுக்கான கதை என்ன இருக்குன்னு தெரியல. ஏன்னா இந்த எபிசோட எண்டதை இது நாசி வேர்ல்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, நான் இப்பயே சொல்றேன். அப்ப இந்த ஒரு யூனிவர்ஸ்ல மைல்ஸ் மார்லஸ் இருப்பாரா என்னன்றது தெரியல, அது ஏன் எபிசோட எண்ட்ல பாப்பீங்க. இங்க கிறிஸோட வீட்டுக்கு வந்தோன்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் அடிபையோ ஈகளையும் மீட் பண்றாங்க. ஈகளுக்கு எங்க போனாலும் சோறு தான் முக்கியம், ஃப்ரிட்ஜை பிரிச்சு மெஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல வீட்டை ஈகளையும் நாசமா பண்ணி வச்சிருக்கு, அதை இவங்க கிளீனும் பண்றாங்க. ஆனா என்ன வேலைக்கு வந்தாங்க அதை மறந்துவிட்டு என்னென்னோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இங்க நம்ம யூனிவர்ஸ்க்கு வந்தோன்னா பெல்லாரியோ பிரிசனுக்கு ரிக்கும் போர்டும் வந்திருக்காங்க. ரிக் அந்த முக்கியமான பிரச்சனை தனியா மீட் பண்றாரு. யாரு வேற யாரும் இல்ல, நம்ம லெக்ஸ் லூத்தர் தான். ஆக்சுவலி அவரோட கேமியோ வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ரிஃப்ட் பிரச்சனை இவங்க தான் உருவாக்கின சமயத்தில் இவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு வந்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல லெக்ஸ் லூத்தர் மெட்டா ஹியூமன்ஸை வைப் அவுட் பண்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருப்பாரு. உருவாறது தடுக்கணும், அந்த மெட்டா ஹியூமன்ஸ் கூட தான் நீங்க என்ன பிரிசல போட்டு வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு லெக்ஸ் லூத்தர் இங்க கடுப்பா பேசிட்டு இருக்காரு. அது 265 வருஷம் அவர் ஜெயில இருக்கணும். அப்போ ஒரு இடக்கு வரையும் அவரால் ஜெயில விட்டு வெளில வர முடியாது. ஆனா நம்மளுக்கு தெரிஞ்ச அடுத்த படத்துல அவர் வெளியே வந்துருவாரு. அது இல்லாம நம்ம லெக்ஸ் லூத்தர் அவரோட பக்கத்து செல்ல இருக்கிற ஒரு பேட்மேன் வில்லனை டீஸ் பண்ணுவாரு. அவர் சொன்ன அடையாளங்களாம் வச்சு பார்த்தா அது கிளர் கிராக் மாதிரி தான் தெரியுது. இந்த இடத்துல ரிக் லெக்ஸ் லூத்தர் ஹெல்ப் கேட்க தான் வந்திருப்பாரு. அந்த வேலையை பாக்குறாரு. ரிக் பீஸ் மேக்கரை பத்தி லெக்ஸ் லூத்தர் சொல்ல, ஆனா லெக்ஸ் லூத்தர் பீஸ் மேக்கரை கிளவுன் மாதிரி தான் பாக்குறாரு. விஜிலாண்டிஸ்ல டேஞ்சர்ல ஒன்லி மெட்டா ஹியூமன்ஸ் தான் டேஞ்சர்னு அவர் சொல்றாரு. லெக்ஸ் லூத்தருக்கு ஓஜி விஜிலாண்டியை பத்தி தெரியல. யாரு நம்ம வவால் மனுஷன் தான் நான் சொல்றேன். ரிக் ஆல்ரெடி போர்ட்டலை பத்தி லெக்ஸ் லூத்தர் சொல்லியிருப்பாரு. ஓகே இந்த போர்ட்டலை சர்ச் பண்றதுக்கு என்கிட்ட ஆல்ரெடி டிவைஸ் இருக்கு, நான் தராதுக்கு பதிலாக எனக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்கிறாரு. வேணா நார்மல் மனுஷங்க இருக்க பிரச்சனைக்கு மாத்திரம் ரிக் இது ஆஃபரா வைப்பாரு. லெக்ஸ் லூத்தர் இங்க இருந்து வெளியே போறதுக்கு கேட்பாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்புள்ள ராஜான் ரிக் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இவங்க ரகசியமா இது ஒரு டீல் பேசுவாங்க. அது என்ன நம்மளுக்கு காமிக்க மாட்டாங்க. டீல் ஓகேன்னு தான் ரிக் போர்டோட சொல்லிட்டு இங்க கிளம்பி போவாங்க. இனி நம்ம லெக்ஸ் லூத்தரோட பார்ட்னர்னு சொல்லிட்டு போவாரு. அப்படியே இந்த டிமென்ஷன் இருக்க ஆர்கஸ்க்கு வந்தோம்னா ஹார்கோட்டுக்கு பிளட்ல கொக்கைன் இருக்கான்ற டெஸ்ட் போகுது. அதனால ஒரு ரூம்ல உட்கார வச்சிருக்காங்க. நம்ம கிறிஸ் அங்க வராரு. வந்து நீங்க என்ன பண்ண அவர் கேக்குறாரு. உன்னை காப்பாத்தான் நான் நம்ம டீம் எல்லாம் இங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இந்த இடத்துல கிறிஸ் நீ தான் ஆர்கஸ்ட புடிச்சு கொடுத்தன்னு சொல்லி திட்டமா வாயை விட்டுறாரு. எகைன் ஹார்கோட் இவ்வளவு பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி திருப்பி இவருக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த இடத்துல ஹார்கோட் கடுப்பா வராங்க, நீ என்ன புரிஞ்சிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த இடத்துல கிறிஸ் அவங்களோட லவ் பத்தி தான் பேசுறாரு. ஹார்கோட்டுக்கு அது இரிட்டேட்டிங்கான டாபிக்கா இருந்தாலும் கிறிஸ் இங்க வந்திருக்கிறது அதுக்காக தான். இந்த இடத்துல கிறிஸ் திருப்பி அந்த போர்டில் நடந்தது பத்தியும் என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேட்க, ஆக்சுவலி உங்களுக்கு ஃபீல் பண்ண தெரியல இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவாங்க. ஹார்கோட் ஒன்று இந்த இடத்துல கிறிஸ் வெறுக்கல, ஆனா ஒன்ன மாதிரி எனக்கு ஃபீல் பண்ண தெரியல அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஹார்கோட் கிறிஸ் அமேனஸ் கூப்பிடுறாங்க, ஆனா அவர் வரமாட்டாரு. இப்போ இந்த இடத்துல ஹார்கோட் சொல்றாங்க நான் லவ் இருக்குன்னா வருவேன் இல்ல வரமாட்டேன் சொல்லி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப இவங்க பிளட்ல கொக்கைன்ல ரிசல்ட் வந்துருது. இவங்க இங்க இருந்து போகவும் சொல்லிடுறாங்க. திருப்பி இங்க விஜிலாண்டி வீட்டுக்கு வந்தோம்னா ரெண்டு விஜிலாண்டி ஜாலியா பேசிட்டு இருக்கு. அப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. நம்ம விஜிலாண்டிக்கு பெஸ்ட்
பெஸ்ட் ஃப்ரெண்டா பீஸ் மேக்கர் இருக்காரு. ஆனா இங்க இருக்கிறவரு அவரோட ஆர்ச் எனிமியா பாக்குறாரு. பீஸ் மேக்கர் காலி பண்ணதா சன்ஸ் ஆஃப் லிபர்ட்டில இங்க இருக்கிற விஜிலாண்டி ஜாயின் பண்ணதா சொல்லியிருப்பாரு. அடுத்து அப்படியே இங்க இருக்க கிறிஸ் வீட்டுக்கு வந்தோம்னா அடிபாய் எக்கனாமிஸ்ட் வெளில வாக் போன்னு கூப்பிடுறாங்க. எக்கனாமிஸ்ட் வராம இங்க இருந்தாங்க. அடிபாய் இங்க இருந்து வெளில போறாங்க. இத்தனை நம்மளோட கேஸ்ல இருந்தது இப்ப நடந்துருது. இவங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பாங்க. காரை போற ஒருத்தவங்க இவங்களை வேடா பார்ப்பாங்க. அவங்க இன்ஸ்டன்டா அந்த ஊர் மக்களை திரட்டுறாங்க. கிறிஸோட அண்ணன் கீத்து வந்துடுறான். ஒரு பிளாக் வெளியே வந்துட்டான்னு மொத்த கூட்டமும் நம்ம அடிபாயை துரத்துறாங்க. இதுக்கிடையில ப்ளூ டிராகன் ஒளிஞ்சிருக்க எக்கனாமஸ் கண்டுபிடிச்சு கையிலே கத்திய சொல்லுறாரு. அவர் நீ யாரு உண்மை என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே நம்ம எக்கனாமஸாவே இதுவரை நடந்த எல்லாத்தையும் உளறிடுறாரு. இங்க எப்படி ஆர்கஸ்க்கு வந்தோம்னா கிறிஸும் ஹார்கோட்டும் பேசிக்கிட்டு ஆர்கஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ள வருவாங்க. அப்ப ஹார்கோட் ஒரு விஷயத்தை கிறிஸ்ட கேட்பாங்க. இங்க உனக்கு எந்த வித்தியாசமும் தெரியலன்னு கேட்பாங்க. எனக்கு ஒன்னும் தெரியலன்னு வரும். வந்ததுல ஒரு ஒயிட் பீப்புள் மட்டும் தான் நான் பாக்குறேன்னு அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் தான் கிறிஸ் அங்க இருக்க அமெரிக்கன் பிளாக் நோட் பண்ணுவாரு. பார்த்தா நாசி மிக்ஸ்டு அமெரிக்கன் பிளாகா இருக்கும். இது அவனோட பெஸ்ட் டிமென்ஷன் நம்ம ஹார்கோட் கேட்க அதே சமயத்தில் இந்த யூனிட்ல இருக்க ஹார்கோட் ஆளுங்களை அடிச்சுட்டு வந்து இந்த ஹார்கோட் அரெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. இங்க பார்த்தா அடிபாயை ஊரே துரத்திக்கிட்டு இருக்கோம். அவங்களும் இவங்க கையில மாட்டா காலின்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட்ன்றது முடியுது. ஆக்சுவலி இந்த டிமென்ஷனுக்கு வந்து போயிட்டு இருக்கு நம்ம கிறிஸ். ஏன் இது ஒரு நாசி வேர்ல்டுன்னு ஏன் நோட் பண்ணு கேட்டீங்கன்னா பிகாஸ் நம்ம யூனிட்ல பீஸ் மேக்கர் ஹெவி அடி வாங்கியிருக்காரு வாழ்க்கையில. எதை தொட்டாலும் அடி, வேலையை தொட்ட அடி, காதலை தொட்ட அடி, இப்படி அடி மட்டுமே வாங்கிட்டு இருந்த இவருக்கு அந்த சமயத்துல நல்ல வாழ்க்கை இருக்க இந்த உலகம் கிடைக்க இதாண்ட பெஸ்ட் டிமென்ஷன் எவர்ன்ற தாட்டுக்கு அவர் வந்துட்டாரு. அதனாலதான் பீஸ் மேக்கர் எதையும் நோட் பண்ணல. கிட்டத்தட்ட நாசி டேக் ஓவர் பண்ண வேர்ல்டு தான் இது. இங்க கிறிஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தப்பிக்க போறாங்க அடுத்த எபிசோட்ல பாப்போம். அடுத்த அப்படியே எபிசோட் 7 சைடு வந்தோம்னா கிறிஸ் அண்ட் ஹார்கோட் ஆர்கஸ்ட்ல லாக் ஆயிருக்காங்க. செக்யூரிட்டி அவங்கள ரவுண்ட் அப் பண்ணிட்டு இருக்க சமயத்துல அவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹார்கோட் கிறிஸ பத்தி கேட்பாரு. இங்க இருக்க எதையுமே நீ நோட் பண்ணலையான்னு. ஏன்னா அங்க இருக்கிற எல்லா டேபிளுமே ஹிட்லரோட பயோகிராஃபி புக் இருக்கும். அங்க ஒரு சவுத்துல நம்ம ஹிட்லருக்கான மியூரலே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கிறிஸ் நோட் பண்ணிருக்க மாட்டாரு அன்டில் ஹார்கோட் சொல்ற வரையும். பொதுவா காதல் கண்ணை மறைக்கணும்னு சொல்லுவாங்க. அவருக்கு எல்லாத்தையுமே மறைச்சிருச்சு. அதுக்கப்புறம் கிறிஸ் அண்ட் ஹார்கோட் அங்க இருக்க செக்யூரிட்டிஸ் அடிச்சு போட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அந்த இடத்துல ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்கன்னா இந்த யூனிட்ல இருக்க ஹார்கோட் சண்டை போட மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டரா இருப்பாங்க. எனக்குமே அவங்க சண்டை தெரியாது நான் நினைக்கிறேன். இங்க கிறிஸ் ஹார்கோட் லாபிக்கு ஓடி போறாங்க. அங்க லாக் பண்றாங்க அவங்கள. கிறிஸ் அவரோட சூட்ல இருக்க ஜெட் பேக் யூஸ் பண்ணி அவங்க தப்பிச்சு இங்க வெளில போறாங்க. அப்புறம் பீசைக்கிள் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அடுத்து அப்படி இங்க விஜிலாண்டி வந்தோன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க இருக்க விஜிலாண்டி சொல்றாரு இந்த யூனிட்ல வேர்ல்ட் வார் 2ல நாசி வின் பண்ண சமயத்துல இந்த வேர்ல்டை கம்ப்ளீட்டா நாசி டேக் ஓவர் பண்ண வேர்ல்டா தான் இருக்கு இப்போதைக்கு. மோஸ்ட்லி பிளாக் அவுட்சைடர்ஸ் எல்லாரையும் கேம்ப்ல போட்டு கொடுமை பண்ணிட்டு இருக்காங்களாம். அவங்களுக்கு எகென்ஸ்டா விஜிலாண்டி போராட்டத்துக்காக சன்ஸ் ஆஃப் லிபர்ட்டில ஜாயின் பண்ணிருக்காரு. அப்பதான் நம்ம விஜிலாண்டிக்கு அடிபாய் ஞாபகம் வராங்க. வந்திருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல டெக்னிக்கலா ஒரு பொண்ணு பிளாக்னு சொல்ல ஐயோ அடிபாயை காப்பாத்துட்டு ரெண்டு விஜிலாண்டி இங்க கிளம்பி போறாங்க. அடுத்து இங்க அடிபாயிட்ட வந்தோம்னா நம்ம அடிபாயை மூச்சு வாங்குவாங்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கூட்டம் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அந்த கூட்டத்தில் இருக்க நம்ம கீத்தோட அப்பா ஆகி கால் பண்றாரு. எந்த ஒரு இம்பார்ட்டன்டான வேலையா இருந்தாலும் விட்டுட்டு வா, இங்க அதோட இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் இருக்கு வான்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிடுறாரு. இங்க ஓடிக்கிட்டு இருந்த அடிபாயை ஓட முடியாம ஒரு வீட்டுக்குள்ள ஏறி குதிச்சு அங்க இருக்க ஸ்விமிங் பூல்ல குதிச்சிடுறாங்க. அந்த சமயம் அவங்களை துரத்திக்கிட்டு வந்தவங்க தண்ணில குச்சி உங்களை பிடிக்க வர தலைவன் ஜூடோ மாஸ்டர் அங்க இறங்கி அடிபாயை ஹெல்ப் பண்ணி காப்பாத்திட்டு எல்லாருக்கும் ஷாக் வச்சு கொள்றாரு. அப்படியே இங்க கீத்துட்டு வந்தோம்னா கீத்து வீட்டுக்கு வந்துடுறாரு. நம்ம ஆகிய நடந்த எல்லா உண்மையும் நம்ம கீத்துட்ட சொல்றாரு. கிறிஸ் செத்தது வேற டிமென்ஷன்ல இருந்து இவங்க வந்திருக்குது எல்லா உண்மையும் அவர் சொல்றாரு. ஆக்சுவலி கீத் அதுக்கான பாசிபிலிட்டி இல்லன்னு நினைக்கிறாரு. அப்பதான் ஆகி பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மையை சொல்றாரு. ஆக்சுவலி இந்த நல்லாகி நம்மளோட ஈவில் ஆகிய மீட் பண்ணிருக்காரு. ஐ மீன் பாத்துருக்காரு. அவன் ஒஸ்டா இருக்கதாவும் நினைச்சிருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு கீத் இங்க இருக்க கிறிஸ்டியன்சி கொள்ளுன்றாரு. பட் ஆகி குட் பர்சனா இருக்கனால அதுக்கெல்லாம் அவர் அலோவ் பண்ணல. இங்க இந்த டிமென்ஷன் போர்ட்டல் வச்சிருக்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரியாது. அதனால கிறிஸ் அவங்கள்ட்ட மாட்டதுக்குள்ள நம்ம சேவ் பண்ணி கொண்டு வரணும். இப்படி அவன் மாட்டினா இந்த டிமென்ஷன் போர்ட்டல் இருக்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடும், நம்ம கதையும் முடிஞ்சிருன்றாரு. இங்க ஜூடோ மாஸ்டர் அடிபாயை சேவ் பண்ணி ஒரு எம்டியான வீட்டுக்கு கொண்டு வர. ஆக்சுவலி இந்த வீட்டுல இருக்கவங்க வெளியூர் போயிருப்பாங்க. அங்க இருக்க ஸ்நாக்ஸ் நம்ம ஜூடோ மாஸ்டர் ஒருக்கி தள்ளுறாரு. அது இல்லாம நம்ம ஜூடோ மாஸ்டர் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுவாரு. நீ 1000 வாட்டி எனக்கு டேஸ்ட் வாட்டி ஷாக் கொடுத்துருக்கேன்னு போன சீசன்ல நடந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவாரு. அடிபாயும் சாரி கேட்கறாங்க. இந்த இடத்துல ஜூடோ மாஸ்டர் கிறிஸ தப்பானவன் தான் பேசுவாரு. ஆனா அப்படி கிடையாது. கிறிஸ் நல்லவன்றத நம்ம அடிபாயோ இங்க ஜூடோ மாஸ்டருக்கு புரிய வைப்பாங்க. அவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் ஜூடோ மாஸ்டர் சொல்லுவாரு இந்த வேர்ல்டு நாசி வேர்ல்டுன்றத மென்ஷன் பண்ணுவாருங்க. இந்த வேர்ல்டுல வேர்ல்டு வார் 2ல நாசி தான் வின் பண்ணிருப்பாங்க. இந்த வீட்ல இருக்க புக் ஆல்ரெடி அவர் படிச்சிருப்பாரு. இந்த இடத்துல மென்ஷனும் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் இவங்களோட பிளான்றது நைட்ல ஆள் ஆடமாட்டம் குறைஞ்சதுக்கு அப்புறம் கிறிஸோட வீட்டுக்கு இங்க இருந்து போய் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அவங்க டிமென்ஷனுக்கு போறது அவங்களோட பிளானா இருக்கு. அப்படியே நம்ம டிமென்ஷன் சைடு வந்தோம்னா ரிக்கு ஷாஷாவோட ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு பிரசன்ல இருந்து ஒரு கேரக்டர் கூட்டிட்டு வராங்க. யாருன்னு பார்த்தா சிட்னி. நம்ம சூப்பர்மேன் படத்துல லெக்ஸ் லூத்தர் கூட ஒரு ஜீனியஸ் இருந்திருக்கும். அந்த கேரக்டர் பிரசன்ல இருந்து கூட்டிட்டு வந்து இவங்க சூப்பர்மேன் படத்துல யூஸ் பண்ண அந்த கம்யூனிகேஷன் பேவை இங்க கொடுத்து அந்த போர்ட்டல் எங்க ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரிக் கண்டுபிடிக்க சொல்றாரு. ரொம்பவே ஈஸியா விஜிலாண்டி வீட்ல தான் இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா இந்த இடத்துல சிட்னின்ற அந்த கேரக்டர் ஒரு சில விஷயம் மென்ஷன் பண்ணோம். இந்த போர்ட்டல் எங்களோட போர்ட்டல் மாதிரி இல்ல, எங்களோட போர்ட்டல் கொஞ்ச நேரம் ஓப்பன் ஆயிருக்கும் அப்புறம் அழிஞ்சு போயிடும். ஆனா இது ஸ்டேபிளா ஓப்பன் ஆயிருக்கு. இந்த டெக் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லுவாரு. சொல்லப்போனா நம்ம டிமென்ஷன்ல ஒரு டெக்கே அது கிடையாது. அது வெளி டிமென்ஷன்ல இருந்து வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். சோ இந்த டெக் சூப்பரா ஒர்க் ஆகுது. இதோட கிரியேட்டர் தான் யாருன்னு நமக்கு தெரியல. அடுத்து இந்த சிட்னின்ற கேரக்டர் போஸ்ட் கிரெடிட்ல ஒரு வேலையை பண்ணுவான். அதை நீங்க போஸ்ட் கிரெடிட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே இங்க கிறிஸ்டோ வந்தானா கிறிஸ்டன் ஆர்கோட் பைக்ல வந்துட்டு இருக்காங்க. போலீஸ் இவங்களை துரத்துறாங்க.
ஃபைனலி அவங்கள போலீஸ் லாக் பண்ணி ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. அப்பதான் ஆகியும் கீத்து வந்து போலீஸோட காரை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு கிறிஸ் அண்ட் ஹார்கோட்டை வீட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க. அங்க போய் ஆகி கிறிஸ்க்கு நினைச்சு நீ ஏன் இங்க வந்து கேட்க நம்ம கிறிஸ் நடந்த எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆகி இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கிறிஸ் நம்பவும் செய்யறாரு. ஆனா கீத்தா கடுப்பு நீ தம்பியை கொண்டுட்டு நான் உன்னை கொல்லணும்ன்றாரு. ஆகி ஒரு ஆள் தான் இங்க இருக்க கீத்தை பத்தி கண்ட்ரோல் பண்றாரு. ஆக்சுவலி இந்த டிமென்ஷனோட ஆகி ரொம்ப நல்லவரா இருக்காரு. அப்புறம் ஆகி இவங்களை பத்தி கேள்வி கேட்கிறாரு. எத்தனை பேர் இங்க நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா ஹார்கோட் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப திமிரா பேசுறாங்க. உங்களை சேவ் பண்ணது நாங்க தான், அதுக்காச்சும் சொல்லலாம்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த வார்த்தைகள்ல இருந்து நீங்க ஆகி எந்த அளவுக்கு நல்லவர்னு தெரிஞ்சுக்க முடியும். இந்த இடத்துல கிறிஸோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி பேச கீத் ஒரு விஷயம் கேட்பாரு. உங்க கூட வந்திருக்கிற ஒரு பொண்ணு பிளாக்கான்னு கேட்பாங்க. அவர் அந்த ஊரை துரத்தின விஷயத்த சொல்லுவாரு, தான் துரத்துனதே சொல்லுவாரு. பாக்கி கீத்தை திட்டுவாரு. இங்க இருக்கிறவங்க மாதிரி நான் உன்னை வளர்க்கலன்னு. கிறிஸ் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லுவாரு, அவளுக்கு எதுவும் நான் நடக்க விட மாட்டேன்னு. அப்பதான் ஆக்கி சொல்லுவாரு, அவளை எதுவும் நாங்க பண்ணுவோம்னு சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஹார்கோட் இந்த இடத்துல கேட்பாங்க, நாசியா இருந்தாலும் நல்லவனா இருக்கேன்னு, என்ன அப்படி கூப்பிடாதுன்னு ஆக்கி சொல்லுவாரு. இந்த வேர்ல்டு அப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல, ஆனா அதை என்னால தடுக்க முடியாது, அதனாலதான் கை ஜூஸையும் கெட்டவங்களையும் நான் தடுத்துக்கிட்டு இருக்கின்றதையும் சொல்லுவாரு. ஆக்கி இந்த இடத்துல மென்ஷன் பண்றது ஒண்ணுதான், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வரை வெயிட் பண்ணும், வந்தோடனே நீங்க எல்லாம் உங்க டிமென்ஷனுக்கு போயிடுங்க, திருப்பி இங்க வரக்கூடாதுன்னு பேசுறாரு. ஆனா கீத் இவங்க யாரையும் விடக்கூடாது, இவங்க எல்லாரும் கொல்லணும்ன்றாரு. அந்த சமயம் இவங்க வீட்டு டோர போலீஸ் தட்ட ஆக்கி போய் பேசுறாரு. இந்த இடத்துல டிடெக்டிவ் லாரி தான் வந்திருக்காரு. போன சீசன்ல நம்ம யூனிட்ஸ்ல அவர் பாத்துருக்கலாம், இப்ப இந்த யூனிட்ஸ்ல அவர் காமிச்சிருக்காங்க. இங்க கிறிஸ் இருக்காருன்னு நாங்க உங்க வீட்டை செக் பண்ணு கேட்க வாரண்டி இருந்தா வாங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. போலீஸ் இந்த வீட்டுக்கு வெளியில கொஞ்சம் தூரத்துல வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த சமயத்துல நம்ம ஜூடோ மாஸ்டர் அடிபாயோ இந்த வீட்டுக்கு நேர்ல ஒளிஞ்சிருக்காங்க. வந்து அதே சமயத்துல 2 விஜிலண்ட் இங்க வர ஃபர்ஸ்ட் ஃபன் நடக்குது. அப்புறம் இவங்க டீம் அப் ஆகுறாங்க. சரி போலீஸ் எல்லாம் போட்டு இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு யோசிக்கிறாங்க. அப்புறம் போலீஸ் கொள்ளாம இந்த வீட்டுக்குள்ள வரலான்னு இவங்க ஒரு சைடு வர எக்கனாமஸ் இந்த இடத்துல சேர்ல கட்டப்பட்டிருப்பாரு. கிறிஸ்ட் ஆகிய பேசிக்கிட்டு இருக்கிறது தூரத்துல இருந்து விஜிலண்டி பார்த்துட்டு எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு விண்டோவை உடச்சுக்கிட்டு வந்து ஆகிய கத்தி வச்சு கழுத்துல குத்தி கொண்டுறாரு. சீரியஸ் பார்த்துருக்க நம்மளுக்கே ஐயோன்னு இருக்கும், நல்லா அவரை குத்தி கொண்டுட்டு விஜிலண்டி மேல கடுப்பு ஆக முடியாது. இந்த இடத்துல நம்மளாடி போன சீசன் ஆகிய இருந்து கிறிஸ் இவர் தான் காப்பாத்திருப்பாரு. சேம் விஜிலண்டி அதே தாட்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா ஆகிய கொண்டுட்டாரு. கீத் இந்த இடத்துல விஜிலண்டியை ஷூட் பண்ண அது ஒரு பெரிய பிளாஸ்ட் ஏற்படுத்துது. வெளில இருக்க போலீஸ் உள்ள போறதுக்கு காரணம் கிடைச்சிட்டு உள்ள வராங்க. கிறிஸ் இந்த இடத்துல அழுது ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் நாசி இல்ல நல்லவர்னு. ஆனா கிறிஸோட ஃப்ரெண்ட் இதான் சாக்கடை இந்த டிமென்ஷன் எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. அந்த சமயத்துல நம்ம போலீஸ் உள்ள வர 2 விஜிலண்டி சேர்ந்து போலீஸ் போட்டு தள்ளுறாங்க. அதே சமயத்துல பொழக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க கிறிஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா கூட்டிட்டு இந்த டிமென்ஷன் எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. இந்த இடத்துல கீத் கோவத்தோட உச்சத்துக்கு போய் பறந்து போய் கிறிஸ் பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. விட்டுருந்தா கிறிஸ கொண்டு இருப்பாரு. ஆனா கிறிஸோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா கீத்தை பிடிச்சி எல்லாம் அடிச்சு கொல்ல ட்ரை பண்றாங்க. இந்த இடத்துல நம்ம கிறிஸ் உடஞ்சு அலற ஆரம்பிப்பாரு. அவனை விட்டுருங்க, உங்களுக்கு எல்லாம் என்னதான் பிரச்சனைன்னு. இந்த இடத்துல கீத்துக்கிட்ட போய் கிறிஸ் சொல்லுவாரு, நீயோ இந்த டிமென்ஷனா பிரச்சனை இல்ல, நான் தான் பிரச்சனை, கை வைக்கிற எல்லாமே அழிஞ்சு நாசமா போகுதுன்னு சொல்றாரு. இந்த சமயத்துல போலீஸோட பேக்கப் அந்த வீட்டுக்கு வர கிறிஸோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க எஸ்கேப் ஆகுறாங்க. ஆனா ஹார்கோட் அந்த யூனிட்ஸோட விஜிலண்டிட்ட கன்னை வாங்கி கீத்தை கொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா போலீஸ் உள்ள வந்ததுனால அவங்களால கொல்ல முடியல. அவங்களும் அங்க எஸ்கேப் ஆகுறாங்க. இந்த டிமென்ஷன் இந்த விஜிலண்டிக்கு ஒரு ஹீரோயிக் மூமெண்ட் இங்க ஜேம்ஸ் கட் வச்சிருப்பாரு. அழகா ஒரு ஃபிளிப் ஆகி அந்த குவாண்டம் அன்ஃபோல்டிங் சாம்பர் டோர் லாக் பண்ணிட்டு அங்க வர போலீஸை போட்டு தள்ளிட்டு சன்ஸ் ஆஃப் லிபர்ட்டி ஃபார்வர்னு கிளம்பி ஓடிடுறாரு. இங்க கிறிஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விஜிலண்டி வீட்டுக்கு வர ஆர்கஸ் போலீஸ் எல்லாருமே விஜிலண்டி வீட்டு வாசலுக்கு வந்துடுறாங்க. நம்ம கிறிஸ் அந்த டிமென்ஷன் கனெக்ட் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துட்டு போய் ஆர்கஸ்ட தூக்கி போட்டுறாரு. இதானே உனக்கு வேணும் எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்துறாரு. இதை என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கன்வின்ஸ் பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்கன்ற ஒரு நல்ல பேரையும் கிறிஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாங்கி கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு டிவைஸை சட்டவிரோதமா வச்சிருந்ததுக்காக கத்தார்ல போட்டலாபடி கிறிஸ் அங்க அரெஸ்ட் பண்றாங்க. ஒருவேளை இந்த டிசி வேர்ல்டுல இப்படி கூட லா இருக்கலாம். மெட்டா ஹியூமன்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு டெக் சம்பந்தப்பட்ட ஒரு லாவை எந்த கண்ட்ரி போட்டாலும் அது ஆர்கஸ் வழியா இந்த வேர்ல்டுல இருக்க எல்லா மெட்டா ஹியூமன்ஸுக்கும் விஜிலாண்டிஸ்க்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன். அடுத்து கிறிஸ் அரெஸ்ட் பண்ணி இங்க கொண்டு போறாங்க. மனுஷன் மனசு உடைஞ்சு போறாரு. அப்படியே இந்த டிமென்ஷன்ல நம்ம கீத்தோ ஹாஸ்பிட்டல் சேர்க்கப்பட்டிருக்காரு. அவர் ரிவெஞ்ச் எடுக்க ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இதோட எபிசோட் 7 முடியுது. அடுத்து பீஸ் மேக்கர் எபிசோட் 8 ஃபினாலேக்கு வந்தோம்னா ஃபினாலே ஆக்ஷன் பேக்கடா தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அந்த அளவுக்கு இல்ல. ஜேம்ஸ் கன்னோட காட்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் சாப்டருக்கான அடித்தளங்களை இந்த எபிசோட்ல போட்டு போயிருக்காரு. சரி வாங்க எபிசோடோட பிரேக் டவுன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எபிசோட ஸ்டார்டிங் 6 மந்த்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. கிறிஸ் ஹார்கோட்டும் பிக் பில்லி பர்கர்ஸ்ன்ற ஒரு இடத்துல சரக்கு அடிச்சுக்கிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து இவங்க கிளம்பி வரும்போது தான் ஹார்கோட் ஒரு விஷயத்த நம்ம கிறிஸ்ட கேட்பாங்க. விஜிலண்டி உன்னை லவ் பண்றான்னு சொல்லிட்டு கிறிஸ பார்த்து கேட்பாங்க. கிறிஸ் அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுவாரு, விஜிலண்டியோட அண்ணன் விஜிலண்டி ஒழுங்கா நடத்த மாட்டானா, அதனால நல்லா நடந்தது என் கூட பெஸ்டா ஃபிட் ஆயிட்ட மாதிரி அவர் சொல்லுவாரு. பீஸ் மேக்கரோட அண்ணன் இறந்துட்டா இவரோட அண்ணன் ஒழுங்கா நடத்த சமயத்துல இவங்க 2 பேருமே நல்ல அண்ணன் தம்பியா மாறி இருந்திருக்காங்க. இதுல கிறிஸ் அண்ட் ஹார்கோட் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம கிறிஸுக்கு பிடிச்ச நெல்சன் அந்த பேண்ட் வராங்க. அதை அவங்க போட்ல ஷோ பண்றாங்க. கிறிஸ் ஹார்கோட்டை கம்பல் பண்ணி கூட்டிட்டு போறாரு. இந்த என்டையர் சீசன்லயுமே நம்ம கிறிஸ் போட்ல நடந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டே இருந்திருப்பாரு. அந்த போட் சீன் தான் இங்க காமிக்கிறாங்க. ஆக்சுவலா கிறிஸுக்கு பிடிச்ச அந்த நெல்சன் பேண்டோட அந்த பாட்டு நல்லா இருக்கும். கிறிஸ் என்ஜாய் பண்ணுவாரு. லேட்டரா ஹார்கோட்டை என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பாங்க. இங்கதான் ஒரு விஷயம் நடக்கும். கிறிஸும் ஹார்கோட்டும் கிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹார்கோட் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு அவங்க இங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க. இதை பத்தி தான் கிறிஸ் சீசன் ஃபுல்லா கேட்டுக்கிட்டு இருப்பாரு. இதுக்குதான் அடுத்த என்ன லவ்வான்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அடுத்த அப்படியே பிரசன்டேக்கு வந்தோம்னா நம்ம கிறிஸ் பிரசன்ட்ல இருக்காரு. அவர் விசிட் பண்ண அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்தாலுமே அவர் பார்க்க மாட்டாரு. நீ ஏன் யாரையும் பார்க்க மாட்டேன்னு ஒரு காப் கேட்க நான் ஏஞ்சல் ஆஃப் டெத் நான் யார் பார்த்தாலும் அவங்க இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இவர் சொல்ல அந்த காப்பி அவரை கலாச்சிட்டு போவாரு. அப்படியே நம்ம ஆர்கஸ் பக்கம் வந்தோம். லெக்ஸ்
லூத்தரோட அந்த ஹைபே இருக்கிற இடத்துல இந்த குவாண்டம் அன்ஃபோல்டிங் சேம்பர் ஓபன் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ள ஆர்கஸோட ஆட்கள் அனுப்பி ஒவ்வொரு டோரா திறக்க ட்ரை பண்றாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டோர் லாக்ல தான் இருக்கு. நான் இதுக்கு மட்டும் சொல்லியிருந்தேன் ரிக்கோ லெக்ஸ் லூத்தர் ஏதோ டீல் போட்டிருக்காங்கன்னு. அதுக்கு கீழே தான் இந்த வேலை போயிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல சூப்பர்மேன் படத்துல லெக்ஸ் லூத்தர் கூட இருந்த அந்த ஒட்டாயா சிட்னி இவங்களாம் இப்போ ரிக் கூட இருக்காங்க. ரிக்கோட இருந்து லெக்ஸுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த குவாண்டம் அன்ஃபோல்டிங் சேம்பருக்குள்ள ஃப்ளோரி, ஹார்கோட், கிளின் இன்னும் ஒரு சில பேர்லாம் இந்த சேம்பருக்குள்ள இருக்க ஒரு டோரா திறந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 21 டோர் லாக்ல இருக்கு. 22வது டோர் ஓபன் ஆகுது. ஒரு பிங்க் கலர் வித்தியாசமான அழகான ஒரு உலகத்துக்குள்ள போறாங்க. பொது அழகுல தான் ஆபத்து அடங்கி இருக்குன்ற மாதிரி இங்கதான் உங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. இந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்கும்போது குட்டி குட்டி ஏகப்பட்ட கிரீச்சர்ஸ் இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதெல்லாம் கொண்டே இவங்க தப்பிக்க ட்ரை பண்றாங்க. அது ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்குது. அதுட்டு கஷ்டப்பட்டு ஒரு வழியா குவாண்டம் அன்ஃபோல்டிங் சேம்பருக்குள்ள தப்பிச்சு வந்தா இவங்க கூட வந்த கிளைண்ட் கேரக்டர் இறந்துடுறான். அவன் மூஞ்சி அந்த குட்டி கிரீச்சர்ஸ் குடஞ்சு வச்சிருக்கு. கிளைண்டோட டெத்துக்கு அப்புறம் டீமே ஒரு மாதிரி டவுன் ஆயிடுது. அதுக்கு அடுத்த சீன்ல எக்கானமஸோட வீட்டுல எக்கானமஸும் ஹார்கோட மீட் பண்ணி இது எதுக்காக பண்றாங்க ஆர்கஸ்ன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரிக்கோட போக்கு சரியில்லைன்னு சொல்லி பேசுவாங்க. ஏன்னா லெக்ஸ் லூத்தர் டீம் கூட அவன் கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கான். இந்த இடத்துல எக்கானமஸ் என்ன சொல்லுவாருன்னா, நம்ம லெக்ஸ் லூத்தரோட ஈவென்ட் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கிறிஸ்டன் இந்த சேம்பரை வாங்கணும். ஆனா அது இப்பதான் ஆர்கஸ் மூலமா நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு அவர் சொல்லுவாரு. ஹார்கோட் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. ஆர்கஸ் இது எதுக்காக பண்றாங்கன்னு. அவங்க வாட்டர், ஃபுட், பிரீத் பண்ண ஹேரு சேம் எர்த் மாதிரி ஒரு ரிசோர்ஸ் உள்ள பிளான்ட்டை தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளான்ட் அவங்க தேடலான்ற மாதிரி அவங்க சொல்ல எக்கானமிக்ஸ் இந்த கரெக்டா ஒரு பாயிண்ட் கேட்பாரு. எனக்கு நம்ம பண்ண விஷயம் பொதுமக்களுக்கு நல்லதா இருந்திருக்குன்னு சொல்லி அவர் கேட்பாரு. இதை டீப்பா யோசிச்சு பார்த்தா கிளியர் கட்டா புரியும் உங்களுக்கு. ஆனா ஆர்கஸோட இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு யூஎஸ் கவர்மெண்ட் $10 million ஒதுக்கி இருக்காங்க இப்போதைக்கு. இதெல்லாம் பேசிக்கிட்டு எக்கானமிக்ஸ் அவர் வீட்டுல இதே தேடிக்கிட்டு இருப்பாரு. பார்த்தா ஈகிளி ஏதோ தேடுவாரு. கிறிஸ் ஜெயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஏதோ ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறானா, சாப்பிட மாட்டான்னு சொல்லி ஹார்கோட் எக்கானமிக்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஈகிளி கொடுக்கறதுக்காக ஃபுட் எக்கானமிக்ஸ் தேடிக்கிட்டு இருப்பாரு. ஆனா இந்த ஃபுட்ல ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு ஹார்கோட் சொல்லுவாங்க. ஹார்கோட்டுக்கு ஈகிளி பத்தி தெரியல. அவன் எவ்வளவு பெரிய ஃபுட்னு. அப்படி இந்த பக்கம் அடபாயோ சைடு வந்தோம்னா அவங்க விஜிலண்டை மீட் பண்ண அவரோட சீக்ரெட் ரூமுக்கே வந்திருக்காங்க. ஏன்னா பீஸ் மேக்கர் பெயில் எடுக்கணும் காசு தேவை. அது விஜிலண்ட் நிறைய இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம கிறிஸை வெளில கொண்டு வரலான்னு. ஆனா விஜிலண்ட் இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. ஏன்னா இது ரத்தத்தினால வந்த பணம். இது யூஸ் பண்ணா நம்ம பிளட் லைனே கர்ஸ்னால பாதிக்கப்படும்ன்றாரு. சரியான மூட நம்பிக்கையில முடியிருக்க முட்டாபாய மாதிரி தான் இந்த விஜிலண்ட் பேசுவாரு. இந்த இடத்துல அடிப்படை சிம்பிளா ஒரு வேலை பார்ப்பாங்க. கிறிஸுக்கு உன்னோட நான் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உனக்கு பொறாமையான்னு சொல்லிட்டு லைட்டா ட்ரிகர் பண்ணி விடுவாங்க. அது அடிப்படை நினைச்ச மாதிரி ஒர்க் ஆயிடும். விஜிலண்ட் இந்த பணத்தை யூஸ் பண்ணி கிறிஸை ஜெயில இருந்து வெளில கொண்டு வந்துடுறாங்க. ஜெயில இருந்து வெளியே வந்து கிறிஸ் எக்கானமஸ் வீட்டுக்கு போய் ஈகிளியை கூட்டிட்டு நான் கண்காணாத இடத்துக்கு போறேன்டான்னு கிளம்பி இருந்து போயிடுறாரு. போய் ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் விஜிலண்டி, அடிபாயோ, ஹார்கோட், எக்கானமஸ் எல்லாம் ஒண்ணு கூடி பேசுவாங்க. எக்கானமஸ் தான் இந்த இடத்துல அடிபாயை திட்டுவாங்க. எங்க போறேன் எது போறேன்னு கேட்க மொத்தமா விட்டுட்டே ஆகணும்னு. இங்க இருக்க ஹார்கோட் ஒர்க்குக்கு டைம் ஆயிட்டு அவங்க கிளம்பி இருந்து போயிடுறாங்க. எகைன் நீங்க ஆர்கஸ்ல ஒவ்வொரு டோரா டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாட்டி ஜூடோ மாஸ்டர், ஷாஷா போர்டோ, ஹார்கோட் இன்னும் ஒரு சில சோல்ஜர்ஸ் எல்லாம் போறாங்க. போய் ஒரு டோரை ஓபன் பண்ணா அது பிளாக் ஹோல்ட் அந்த டோர் இருக்கு. இவங்களை இழுக்க இவங்க கஷ்டப்பட்டு தப்பிக்கிறாங்க. யாரா போய் பிளாக் ஹோல்ட் டோர் செட் பண்ணிங்கன்ற மாதிரி தான் இருக்கு. அடுத்த டோர் ஓபன் பண்றாங்க. நம்ம ட்ரெய்லர்ல பார்த்த ஸ்கல் ஹெட் டேக் ஓவர் பண்ண ஒரு பிளான்ட்டை காமிக்கிறாங்க. இந்த டோரை மட்டும் அடுத்த டோர் உள்ள போனா தெரியுது அது ஒரு ஜாம்பி யூனிவர்ஸ். டிசியோட காமிக்ல இருக்க ஜாம்பி யூனிவர்ஸ் இங்க லைவாவே ஜேம்ஸ் கன் காமிச்சிட்டாரு. மால் இது அனிமேஷன்ல பண்ணாங்க. டிசி லைவ் ஆக்ஷன்ல பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா பிரான்ச்சைஸோட மல்டிவர்ஸ்க்கும் ஒரு ஜாம்பி யூனிவர்ஸ் இருக்கும். இந்த ஜாம்பி யூனிவர்ஸ்ல நம்ம ஆர்கஸோட ஆளுங்க மாட்டிக்க நம்ம போர்டும் ஜாம்பியோட மூஞ்ச பொத்து தன்னோட சோல்ஜர்ஸை காப்பாத்திட்டு வராங்க. ஷாச்சா போர்டு ஒரு சைபருக்கு அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்காங்கன்னு இந்த இடத்துல காமிக்கிறாங்க. காப்பாத்திட்டு வந்து இவங்க சோல்ஜர்ல ஒரு ஆள் இன்ஃபெக்ட் ஆகி ஜாம்பியா மாறிடுறான். அவன் அங்கேயே போட்டு தெளிறாங்க. அடுத்து இன்னும் மோர் டோர்ஸ் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால ஆர்கஸோட ஆட்கள் இன்ஜூர் ஆகுறாங்க, இறந்தும் போறாங்க நிறைய பேர். ஆனா ரிக் ஃபிளாக் இது எதையுமே கேர் பண்ண மாட்டான். ஒவ்வொரு யூனிட் சம்பந்தப்பட்ட டீடைல் போட்டோ இவங்க எடுத்துட்டு வர இவங்க ரெடி பண்ற அந்த ரிப்போர்ட்டையும் அந்த போட்டோவையும் லெக்ஸ் லூத்தர் அடுத்து என்னன்னு சொல்லி ரிப்ளை அனுப்புறான். ரிக் வந்து லெக்ஸ் லூத்தர் டீம் கூட ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல ரிக்கோட போக்குன்றது சுத்தமா சரியில்லை. இப்படி அவங்க பல டோர் சர்ச் பண்றாங்க. ஒரு டோர் ஓபன் பண்ணும்போது சேம் நம்ம வேர்ல்டு மாதிரி ஒரு வேர்ல்டு இவங்களுக்கு கிடைச்சிடுது. அந்த பிளானட்டுக்கு பேர் பிளானட் சால்வேஷன் பேரை வைக்கிறாங்க. ஆக்சுவலி காமிக்ல இந்த மாதிரி ஒரு பிளானட் இருக்குது. லைக் ஒரு வேஸ்ட்லேண்ட் மாதிரி இருக்க ஒரு பிளானட் இது. அமாண்டாவால நிறைய வில்லன்ஸ் இங்க தான் கொண்டு வந்து அடப்பாங்க. அது 7 இஷ்யூ கொண்ட ஒரு மினி காமிக் சீரிஸாவே இருக்கு ஆல்ரெடி. அந்த வில்லன் குரூப்புமே 4 செப்பரேட் ஆகும். ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒவ்வொரு தலைவன் இருப்பான். ஜோக்கர், லெக்ஸ் லூத்தர், வேண்டல் சேவேஜ் அண்ட் கேப்டன் கோல்ட் இவங்க எல்லாமே தான் இந்த குரூப்போட ஹெட்டா இருப்பாங்க. பிளஸ் இந்த பிளானட்டுக்கு நியூ கார்ட்ஸ் ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வந்துட்டு போவாங்க அடிக்கடி. பட் இது அப்படியே ஜேம்ஸ் கன் அடாப்ட் பண்ணுவாருன்றது எனக்கு தெரியல. காமிக்ல இருக்க பிளானட் சால்வேஷன்றது நம்ம யூனிட்ஸ்ல இருக்கும். இது ஏதோ ஒரு யூனிட்ஸ்ல ஒரு பிளானட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பிளானட் சால்வேஷன் பேர் வச்சிருக்காங்க இவங்க. சோ இந்த கான்செப்டை இவங்க அடாப்ட் பண்ணிருக்காங்க. ஃபியூச்சர் மூவிஸ்ல இந்த பிளானட் சால்வேஷன் எப்படி காமிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். டேஞ்சரான மெட்டாமன்ஸ் இங்க அடக்கிறதா நம்ம ரிக்கோட பிளான். கூடவே லெக்ஸ் லூத்தரையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சீசன்ல நம்ம ரிக் சைடு பாத்தீங்கன்னா அவரு தான் இந்த மெட்டாஹியூமன்ஸ் அடிக்கடி பிரிசனை பிரேக் பண்ணி எஸ்கேப் ஆகி போறாங்கன்றத நியூஸ்ல பாத்துக்கிட்டு இருப்பாரு. அவர் கவர்மெண்ட் சைடுல என்ன சொல்லுவாருன்னா, பவர்ஃபுல்லான மெட்டாஹியூமன்ஸ் அடைச்சு வைக்கிற அளவுக்கு நம்மகிட்ட ஃபெசிலிட்டி இல்ல, சோ வர முடியாத இடத்துக்கு அவங்க அனுப்பலான்றதா இவரோட பிளானா இருக்கு. ஃபர்ஸ்ட் இது கவர்மெண்ட் சைடுல பெருசா அக்செப்ட் பண்ற மாதிரி தெரியலனாலும் அதுக்கப்புறம் அவங்க ஓகே சொல்லிடுறாங்க. இங்க நடக்கிற கண்டிஷன்ல ஒரு எக்ஸ்ட்ரா சீனை இந்த எபிசோட 2 போஸ்ட் கிரெடிட்ஸ்ல ஒரு போஸ்ட் கிரெடிட்ஸ்னா நம்ம ஜேம்ஸ் கன் வச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல, போய் பார்க்கறேன் பாருங்க.
அடுத்து இந்த இடத்துல இருந்து நம்ம ரிக் வந்து போர்டோ பிரிஞ்சிடறாங்க. இந்த இடத்துல ரிக் சரியில்லைன்னு அவங்களும் யோசிக்கிறாங்க. இதுக்கு தனியா ஜேம்ஸ் கேன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் ரிக் ஒன்னும் வில்லன் இல்லைன்னு. ரிக் டேஞ்சரான மெட்டா ஹியூமன்ஸ் ரொம்ப டேஞ்சரா கன்சிடர் பண்றான். அதனால அவங்களை இங்கேருந்து அப்புறப்படுத்தணும் அவன் பாக்குறான் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். ரிக் எனக்கு தெரிஞ்சு நான் நல்லவனா கன்சிடர் பண்ண மாட்டேன். டீச்சர் கமெண்ட்ஸ்ல பார்த்த ரிக் எல்லாம் லைவ் ஆக்ஷன்ல பார்க்க முடியல. ரிக்கோட ஆட்கள் இங்க சாகும்போது ரிக் ஒன்னும் பெருசா கண்டுக்கல. அவன் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கான். சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்து இப்போதைக்கு அவன் சரியில்லாதவனா மாறான்னு தான் எனக்கு தோணுது. அடுத்து போர்டோ ஹார்கோட்டை மீட் பண்ண போறாங்க. ஆனா இங்க ஹார்கோட் பார்ல அகைன் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது இதுக்கு வேற வேலையே இல்லைன்னு தான் எனக்கும் தோணுது. அதுக்கப்புறம் போர்டோவும் ஹார்கோட்டும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றாங்க. நம்ம எபிசோட ஸ்டார்டிங்ல பார்த்தா பிக் பில்லி பர்கர்ஸ்ல தான் மீட் பண்றாங்க. ஆக்சுவலி ரிக் எதுக்காக அந்த பிளான்ட்டை கண்டுபிடிச்சிருக்கான் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த இடத்துல ஹார்கோட்டை சொல்றாங்க. இப்படி ஒரு பிரச்சனை இவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட உயிரெல்லாம் அநியாயமா போயிருக்குன்ற மாதிரியும் இவங்க கிறிஸுக்கு பண்ணது தப்பு தான், இந்த புரோக்கன் சிஸ்டத்துல நான் வேலை செய்ய தயாராலன்ற மாதிரி தான் போர்டு அந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. ஹார்கோட் ஒரு விஷயம் சொல்றாங்க, 2 வருஷம் வேலை இல்லாம இருந்து பாரு அப்ப தெரியுன்ற மாதிரி அவங்க கஷ்டத்தை அவங்க சொல்றாங்க. அப்பதான் போர்டு தனக்கு இருக்க ஐடியாவை சொல்ல ஹார்கோட் அடபாயோட இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இவங்க சேர்ந்து ஆர்கஸ் மாதிரி ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ண போறாங்க. ஆர்கஸ் மாதிரி ஓட்டோட சொல்லாம ஸ்ட்ரைட்டா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு இடையில அடபாயோ தன்னோட லவரான கியாவை மீட் பண்ணி நீ உன் ரூட்டை பார்த்துட்டு போ, நான் என் ரூட்டை பார்த்துட்டு போறேன். இங்க யாருக்காக யார் ரூட்டு மாத்திக்கிட்டாலும் அவங்க விருப்பப்பட்ட ஒரு லைஃப் வாழ முடியாம டிராப் ஆன மாதிரி ஆயிடும். சோ நம்ம பிரிஞ்சிடலாம்னு அங்கேயே பிரிஞ்சிடறாங்க. அதுக்கடுத்து சில போர்டோ எக்கனாமஸ் ஹார்கோட் இவங்க எல்லாம் லெக்ஸ் லூத்தரோட அந்த கம்யூனிகேஷன் ஹைவேக்கு வந்து அவங்க ஆளுங்களை நம்ம எக்கனாமஸ் பேச விட்டு தசை திருப்பி ஹார்கோட்டும் போர்டும் கிறிஸ் இருக்க லொகேஷனை தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த இடத்துல எக்கனாமஸ் தசை திருப்பிடானா பேசியே கழுத்து அறுத்துருவான். இதோட எக்ஸ்டெண்டட் சீனை போஸ்ட் கிறிஸ்டனா வேற ஜேம்ஸ்கன் வச்சிருப்பாரு. அதை காதை கொடுத்து கேட்க முடியுன்றவங்க போய் பாருங்க. அதுக்கப்புறம் ஹார்கோட் எக்கனாமஸ் ஹடிபயோ விஜிலாண்டி இவங்கள கிறிஸை முதல்ல போய் கண்டுபிடிக்கிறாங்க. இவங்களை பார்த்தோன்னே கிறிஸ் அலர் அடிச்சுட்டு ஓட விஜிலாண்டி கிறிஸ ஒரு போடு போட்டு டேசராட்டே ஷாக் கொடுப்பான். அதுக்கப்புறம் கிறிஸோட ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸுக்கு புரிய வைப்பாங்க. ஆக்சுவலி கிறிஸோட தற்படி தான் தொல்ற எல்லாமே நாசமா போயிடும் தான் அவரோட எண்ணமா இருக்கு. ஆனா அது பீஸ் மேக்கர் அடுத்தவங்களோட ஆர்டர் கேட்கும் போது தான் நடக்குது. கிறிஸா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை கேட்கும் போது வாழ்க்கை ஒழுங்கா தான் போது, அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே நல்லா தான் பண்றாரு. இதை தெளிவாக புரிய வைக்கிறாங்க அவருக்கு. இந்த இடத்துல கிறிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தன்னோட நண்பர்கள் கூட இருக்கலான்ற ஒரு ஐடியாவுக்கு அவர் வராரு. பீஸ் மேக்கர் அந்த மேண்டில கிறிஸ்டேந்து பிரிச்சு எடுக்கிற மாதிரி தான் இந்த சீசன் 2 அமைக்கப்பட்டிருக்கு. இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஹார்கோட்டை அன்னைக்கு போர்ட்ல நடந்ததுக்கு என்னதான் மீனிங் கேட்கிறாரு. ஹார்கோட் கிரீன் சிக்னல் காமிக்க கிறிஸ் இந்த இடத்துல ரொம்பவே குசியாயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து விஜிலாண்டி இருக்க மொத்த பணத்தை எடுத்துட்டு வந்து இவங்க அந்த பிரைவேட் ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்றாங்க. அதுக்கு பேராவும் செக்மெட்னு வைக்கிறாங்க. ஆர்கஸ் மாதிரி செக்மெட் காமிக்ல இருக்க ஒரு ஆர்கனைசேஷன் தான். காமிக்ல வாலராட்டி கிரியேட் பண்ண ஆர்கனைசேஷன் இது. சீரிஸ்ல அவங்களோட பொண்ணா அடபாயோ கிரியேட் பண்ணிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. இவங்க கூட ஃப்ளூரி அண்ட் ஜூடோமஸ் 2 பேருமே வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. இவங்க எல்லாருமே திருப்பி ஒரு ஹாப்பியான லைஃப் ஸ்டார்ட் பண்றாங்க. அங்கதான் கிறிஸ்துக்கு திருப்பி ஆப் அமையுது. அவர் தன்னோட வீட்டு டோரை ஓபன் பண்ண ஒரு சோல்ஜர் கூட்ட அவரை கட்டி கூட்டிட்டு போயிடுறாங்க. போய் பார்த்தா லெக்ஸ் லூத்தரோட ஹைபே இருக்கிற இடம் அதான் ஆர்கஸோட இடம். அது இது ரிக்கோட வேலை தான். ரிக் இன்னொரு வேலையும் பண்ண போறான். இந்த சால்வேஷன் பிளானோட ஃபர்ஸ்ட் பிரசனரா கிறிஸை தான் அனுப்ப போறான். அதுக்கு வாலண்டியரா கிறிஸை எழுதி கொடுத்த மாதிரி ஒரு பேப்பர் செட் பண்ணிடுவான். ஃபைனலா அந்த பிளான்ட்டுக்கு அவனை அனுப்பிட்டு இது ரிக்குகான்னு சொல்லி அந்த டோரையும் க்ளோஸ் பண்ண கிறிஸ் அங்கேயே மாட்டிக்கிறாரு. மனுஷன் வெட்ட வெளில இருப்பாரு. சுத்தி காடா இருக்கும். அந்த காட்டுக்குள்ள இருந்து மான்ஸ்டரோட சவுண்ட் கேட்க கிறிஸ் பயப்படுவாரு. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இங்க கிறிஸ் எப்படி சர்வே ஆக போறாரு, இங்க எப்படி தப்பிக்க போறாருன்றத ஃபியூச்சர் டிசி ப்ராஜெக்ட் தான் நம்ம பார்க்க போறோம். பீஸ் மேக்கர் சீசன் 3 வரும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு தெரிஞ்ச கிறிஸ் இப்போதைக்கு உடனே எஸ்கேப் ஆகி வர முடியாது. என்ன நடக்க போகுது, எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பை கைஸ்.